हालेलुया हालेलुया। இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். परमेश्वर के वचन को हम ध्यान करेंगे। கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம், और परमेश्वर हमसे जो बात करना चाहते हैं वो कार्य, கர்த்தரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டுமா? परमेश्वर को मिलने के लिए हमें तैयार होना है। ஆண்டவர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். और परमेश्वर जो है कलीसिया के लिए बात कर रहे हैं। We have to prepare ourselves अपने आप को हमें तैयार करना है to meet the Lord God. ताकि परमेश्वर को हम मिल पाए। எப்படிப்பட்ட ஆயத்தம் நாம் செய்து और கொண்டிருக்கிறோம்? कैसे हम तैयारी करते हैं। ஆமோஸ் தீர்க்கதரிசியை பற்றி நான் உங்களுக்கு சிறிது சொல்ல வேண்டும். और आमोस भविष्यवक्ता के बारे में थोड़ा बताना चाहता हूँ। அவர் ஒரு சாதாரண மேய்ப்பன். वो एक साधारण चरवा थे वो। தெக்கோவா என்ற ஒரு இடத்திலே और तेकोवा के जगह पर அவர் மேய்ப்பனாய் இருந்தார். वो एक चरवा थे। ஆனால் ஆண்டவர் அவரை அழைத்து, लेकिन फिर भी परमेश्वर उन्हें बुलाकर அவருக்கு தரிசனம் கொடுத்து, और उन्हें अपने दर्शन को देकर, பூமியிலே என்னுடைய நியாய தீர்ப்பு இறங்குகிறது, और संसार में मेरे न्याय जो है आने वाला है, நீ போய் எச்சரிப்பின் வார்த்தையை சொல். चेतावनी के शब्दों को बता। எரேமியாவின் ராஜாவின் காலத்திலே और यिर्मयाह जो राजा के समय पर பூமி அதிர்ச்சி உண்டாவதற்கு 2 வருஷங்களுக்கு முன்பாக और भूकंप होने के 2 साल पहले கர்த்தர் இந்த தரிசனத்தை அந்த தீர்க்கதரிசிக்கு और கொடுக்கிறார். परमेश्वर दर्शन को जो है वो भविष्यवक्ता को देते हैं। ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொல்லாமல் ஒரு காரியத்தை பூமியிலே நடப்பிப்பதில்லை. और परमेश्वर जो है भविष्यवक्ता को बताए बिना कोई भी कार्य संसार में नहीं करते हैं। எப்பொழுதுமே பப்ளிக் மீட்டிங்னா ஒரு சிம்பிளா சால்வேஷன் மெசேஜ் தான் और கொடுக்கிறோம். हमेशा पब्लिक मीटिंग में जो है उद्धार के बारे में हम संदेश देते हैं। ஆனால் இந்த தடவை கர்த்தர் சொன்னார், உலர்ந்த எலும்புகளை குறித்து பேசு. जो परमेश्वर कहते हैं जो कमजोर हड्डियों के बारे में तू बात कर, அவர்களை நான் ஒரு சேனையாய் எழுப்ப போகிறேன். और उन्हें एक सेना की तरह उन्हें तैयार करने वाला हूँ। அப்படி என்றால் என்ன? और इसका मतलब क्या है? ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. परमेश्वर की योजना रखे हैं இந்த பூமி எல்லாம் அவருடைய நியாய தீர்ப்பினால் விசாரிக்கப்பட போகிறது. और ये पूरी संसार जो है परमेश्वर की न्याय के द्वारा पूछताछ किया जाएगा। ஆகவேதான் தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். और इसलिए परमेश्वर हमें एक चेतावनी को देते हैं। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நாம் हम காரணம் இல்லாமல் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வதும் இல்லை. और कारण के बिना परमेश्वर के पास से वचन को नहीं पाते हैं। ஆமோஸ் தீர்க்கதரிசி தரிசனம் பெற்றவனாய் जो आमोस भविष्यवक्ता जो है दर्शन को पाकर ஜனங்களை எச்சரிக்கும்படி புறப்பட்டு वो போகிறார். लोगों को चेतावनी देने के लिए जाता है। ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் जो आमोस की पुस्तक 4था अध्याय 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை उसमें 11 वचन से लेकर 13 वचन तक அங்கே பேசுகிறார். वहाँ पर बात करते हैं। அந்த 11ஆம் வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? और 11 वचन में परमेश्वर क्या बात करते हैं देखिए। சோதோம் கொமோரா என்னால் நியாயம் தீர்க்கப்பட்டது. और सोदोम गोमोरा जो है मेरे द्वारा वो न्याय किया गया அந்த है। சோதோம் கொமோரா பட்டணத்தின் அந்த கலாச்சாரம் மிக உயர்ந்தது அந்த நாட்களிலே. और सोदोम हमारा जो है उसके जो रीति रिवाज जो है वो ऊंचा था उस समय पर। அதாவது அதோடைய கலாச்சாரங்களும் அதோட நாகரிகங்களும் और उसकी रीति रिवाज और जो है परंपरा जो है वो சரித்திரத்திலே பொன்னெழுத்துகளாய் பொறிக்கப்பட்டிருக்கு. और इतिहास में जो है उसको लिखा गया है उसके बारे में। அந்த காலமே அண்டர் கிரவுண்ட் சாக்கடைகள் எல்லாமே இருந்தது. और वही सब अंडरग्राउंड में सारे कार्य करते थे वो। சோதோம் கொமோரா என்ற அந்த பட்டணம் और सोदोम गोमोरा जो है उस शहर जो है தேவனால் परमेश्वर के द्वारा நியாயம் தீர்க்கப்பட்டது. वो न्याय किया गया है। ஏனென்றால் क्योंकि அங்கே பாவம் பெருகியது, वहाँ पाप बढ़ा था ஓரின சேர்க்கை உண்டானது, और वहाँ जो हम जो है बढ़ गया था वो। மனிதர்கள் விபச்சார ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். विभचार की आत्मा के द्वारा फंसे थे। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। ஓ தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, அந்த சமயத்திலே ஆண்டவர் தம்முடைய கந்தகத்தையும் அக்கினியையும் போட்டு और उसमें परमेश्वर अपने कंधक और आग को बेचकर அந்த பட்டணத்தை அழித்து वो போட்டார். शहर को परमेश्वर वहाँ पर नाश करते அங்கே हैं। தங்கியிருந்த லோத்தும் அவன் குடும்பமும் ஆபிரகாமின் விண்ணப்பத்தினாலே और वहाँ जो वास करने वाले लूत उसका परिवार जो है अब्राहम के विनती के कारण தப்பிக்கப்பட்டது. वहाँ बच निकले। தூதர்கள் லோத்தையும் மனைவியும் இழுத்து கொண்டு வந்தார்கள். और दूत जो है लूत और उसकी पत्नी को बाहर खींचकर लेकर आते हैं। லோத்தின் மனைவியோ और लूत की पत्नी அவள் தன்னுடைய வீட்டையும் वो अपने घर को சொத்து और சுகங்களையும் उसके जायदाद को நினைத்தவளாய் वो सोचकर திரும்பி वो பார்த்து पीछे मुड़कर देखती है உப்புத்தூணா ஆகிவிட்டாள் என்று और एक சொல்லப்பட்டிருக்கிறது. नमक का पुतला बन जाती है। वो कार्य को लिखा गया है। ஆகவே ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் और इसलिए परमेश्वर के भविष्यवक्ता के द्वारा இஸ்ரவேலுக்கும் இதே பிரகாரமாய் நான் நியாயம் தீர்க்க போகிறேன். और इजरायलियों को भी इसी तरह मैं न्याय करने वाला हूँ। ஆகவே இந்த ஜனங்களுக்கு சொல், और इसी जाकर ये प्रजा को बता, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்பட வேண்டும். और तेरे परमेश्वर को दर्शन करने तो तैयार होना है। அப்படி சொல்லிவிட்டு और ऐसे कहकर அந்த 13ஆம் வசனத்திலே கர்த்தர் और பேசுகிறார். वो 13 वचन में परमेश्वर बात करते हैं। பர்வதங்களை உருவாக்கின கர்த்தர், और पहाड़ों को बनाने वाले परमेश्वर காற்றை சிருஷ்டித்த தேவன், और पवन को सजाने वाले परमेश्वर அவர் மனுஷனுடைய நினைவுகளை இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், और मनुष्य उसके मन का विचार बताने वाला விடியற் காலத்து और बोर का அந்தகாரமாகுகிற வரை जो अंधकार करने वाला
விடியற்காலம் அந்தகாரம் இதெல்லாம் டே அண்ட் நைட் और जो दिन रात को प्रकट करता है वो कार्य वो அதையெல்லாம் செய்கிற கர்த்தர் वो सब करने वाले परमेश्वर பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானத்திலே உலாவுகிறவர் और पृथ्वी के ऊंचे स्थानों पर चलते हैं वो சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் और उसी का नाम सेनाओं का परमेश्वर यहोवा है அவர் ஒரு சிருஷ்டி கர்த்தர் वो सृष्टि का पिता है वो परमेश्वर है वो சகலத்தையும் சிருஷ்டித்தவர் वो सारे कार्य को सृजन करने वाले परमेश्वर है அவர் பகலையும் இரவையும் உண்டாக்கினவர் और बोर और रात को परमेश्वर बनाए हैं பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே உலாவுகின்றவர் और पृथ्वी के ऊंचे स्थानों पर चलने वाले परमेश्वर है वो அப்படிப்பட்ட தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை ஆமோஸ் மூலமாய் और கொடுக்கிறார் ऐसे परमेश्वर जो है चेतावनी के शब्दों को परमेश्वर आमोस को देते हैं என்ன சொல்லுகிறார் वहाँ पर क्या कहते हैं நீங்கள் உங்கள் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட आप जो है வேண்டும் परमेश्वर को दर्शन करने के लिए तैयार होना है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இங்கே பாருங்க यहाँ पर देखिए ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை வந்த உடனே மேய்ப்பனாய் இருந்தவர் தன் தொழிலை விட்டுட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் परमेश्वर की चेतावनी वहाँ मिलते ही वो अपने धंधा छोड़कर परमेश्वर के लिए वहाँ पर भविष्यवाणी बताता है देखिए அந்த இடத்துல தான் நான் நீங்க கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று மீண்டும் மீண்டும் அவர் சொல்லுகிறார் और इसलिए यहाँ पर कहते हैं कि परमेश्वर को खोजो पर अब बचेंगे इस तरह लिखा बार बार कहते हैं वो நேற்றைய தினம் காலையிலே கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும் और कल के दिन सुबह के समय परमेश्वर को हमें कैसे खोजना है எப்படி அவரை தேடினால் நாம் பிழைத்துக் கொள்வோம் और कैसे परमेश्वर को ढूंढने के द्वारा हम बचेंगे என்று நாம் கேள்விப்பட்டோம் और ये कार्य को लेकर हम सुने அந்த செய்தியை கர்த்தர் அழகாக உங்களுக்கு கொடுத்தார் और वो संदेश को अच्छी रीति से परमेश्वर आपको दिए हैं ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் जो आमोस की पुस्तक 9वां अध्याय 8ஆம் வசனம் சொல்லுகிறது और उसमें 8वां वचन कहता है கர்த்தராகிய ஆண்டவர் जो परमेश्वर यहोवा அவருடைய கண்கள் उनकी आंखें जो है பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக जो வைக்கப்பட்டிருக்கிறது पाप करने वाले राज्य के विरोध में है इस तरह लिखा गया है எந்த தேசத்துல பாவம் பெருகுதோ और जो देश में पाप बढ़ता है எந்த பட்டணத்துல தேவனை குறித்த ஒரு பயம் இல்லையோ और जो देश में परमेश्वर के बारे में भय नहीं है அந்த பாவம் பெருக 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 और वो पाप बढ़ते 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 கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பூமியிலே இறங்கும் परमेश्वर का न्याय जो है संसार में आएगा முதல் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாக நான் இந்த பட்டணத்துக்கு வந்த பொழுது और पहले कुछ साल पहले इस शहर में आए நாங்கள் तो समय ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் हम வெளிப்படுத்தினார் जो प्रार्थना कर रहे थे परमेश्वर प्रकट किए பாம்பே பட்டணத்துக்கு ஒரு பெரிய அழிவு வருகிறது और मुंबई शहर के लिए एक बड़ा विपत्ति आता है தயவு செய்து என் ஜனங்களை எச்சரி और कृपया कर मेरी प्रजा को जाकर चेतावनी दे தயவு செய்து நீ போய் ஜெபிக்கிற கூட்டங்களை சந்தித்து ஜெபிக்கும்படி சொல் और कृपया कर प्रार्थना वाले झुंड को जाकर प्रार्थना करने बोल அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு நான் அந்த பட்டணத்துக்கு இறங்குவேன் और उनकी विनती को सुनकर मैं शहर के लिए दया करूंगा இதை நான் வந்து ஏஜி சபையில நம்ம சபையில நம்ம अनेक இடங்களிலே சொல்லி நான் கடந்து போனேன் और ये कार्य एजी कलीसिया हमारे कलीसिया हर एक जगह पर बताकर गए थे கொஞ்ச நாளுக்குள்ளாக और कुछ दिन के अंदर தாஜ் ஹோட்டல்ல பயங்கரமான வெடிகுண்டு வெடித்து और ताज होटल में जो है बम फटकर பல பிரச்சனைகள் வந்தது बहुत सारी समस्या आया था நாங்களும் தொடர்ந்து இந்த பட்டணத்துக்காக और हम விண்ணப்பித்தோம் भी लगातार शहर के लिए विनती करते हैं அந்த தீவிரவாதிகள் திட்டத்தின்படி குண்டுகள் வெடித்திருந்தா वो आतंकवादी चाल के अनुसार अगर बम फटा होता तो अनेक ஜனங்கள் மரித்து अनेक போயிருப்பார்கள் लोग वहाँ पर मर जाते थे ஆனாலும் உங்க ஜெபம் வந்து அற்பமா எண்ணக்கூடாது आपकी प्रार्थना को तुच्छ नहीं समझना है நீங்க பாம்பே பட்டணத்துக்காக ஜெபிக்க 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 आप मुंबई शहर के लिए प्रार्थना करते करते அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு குறைக்கப்படும் जो परमेश्वर की न्याय जो है कम होने लगेगा ஹalleluya हालेलुया ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6 லிருந்து 8 வசனங்களை நாம் தியானிக்கலாம் आमोस की पुस्तक 3 अध्याय 6 से लेकर 8 तक हम ध्यान करेंगे அதுல எப்படி அவர் சொல்லுகிறார் और उसमें वो कैसे कहते हैं ஊரில் எக்காலம் ஊதினால் और नगर में नारंगी नरसिंगा फूके तो ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ लोग जो है तड़तड़ाए रहेंगे क्या கர்த்தருடைய செயல் இல்லாமல் और यहोवा के बिना ஊரில் தீங்கு நடக்குமோ नगर में कोई विपत्ति पड़ेगी क्या கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் और इसी प्रकार प्रभु यहोवा अपने दास भविष्यवक्ता पर अपने मर्मों को प्रकट करता है வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார் और प्रकट किए बिना परमेश्वर कोई भी कार्य को नहीं करते हैं சிங்கம் கர்ச்சிக்கிறது और सिंह जो है गरजता है யார் பயப்படாத இருப்பார் लेकिन कौन डरे बिना रहेंगे கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் और परमेश्वर यहोवा यहाँ पर बात करते யார் हैं தீர்க்க தரிசனம் சொல்லாத और कौन वहाँ जो भविष्य बताते हैं ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவார் परमेश्वर अपनी गुप्त बात जो है उसे भविष्यवक्ता को प्रकट करते हैं ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார் और एक बार परमेश्वर मुझसे बात की है நான் உன்கிட்ட பேசுறேன் मैं तुझसे बात कर रहा हूँ என்னை நான் தாழ்த்தி உன் அருகிலே வந்து பேசுகிறேன் मैं दीन होकर तेरे निकट आकर बात कर रहा हूँ என் சத்தத்தை நீ கேட்கிறாய் तू मेरी आवाज को सुनता है தயவு செய்து और कृपया कर அதை லகுவா எடுத்து விடாது उसे तू तुझे मत समझ என் சத்தத்தை நீ கேட்டுட்டனா मेरी आवाज को सुनता है तो ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது और क्यों क्या मत पूछ அப்படியே கீழ்ப்படிய वैसे ही तू पालन कर நேத்து கூட பாவம் பிரதர் வந்து கொஞ்சம்
வரணும் கார் எடுத்துட்டு நிக்கிறாங்க இங்க. और ब्रदर कल भी जो है कार लेकर खड़े थे, என்ன ஆண்டவர் புஷ் பண்றாரு. लेकिन परमेश्वर मुझे ढकलते हैं, நீ போ நீ போ நீ போன்னு. तू जा जा बोल रहे थे परमेश्वर। 10 நிமிஷம் நின்றுனா பாவம் அவர் எங்களை பிக்கப் பண்ணிருப்பாரு. अगर 10 मिनट रुके होते तो मुझे पिकअप करते थे वो, ஆனா என்ன நடக்கும்படி சொன்னார். लेकिन वो चलने के लिए बोले वो, நடந்து வந்து இந்த பாப்பா இதுக்கு और ஹாலுக்கு चलकर आए थे यहाँ पर हॉल के அப்படியே लिए। அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார் மீண்டும் எங்க டீமை நடந்து ஜெபிக்க சொன்னார். और वहाँ बैठे थे, फिर से परमेश्वर टीम में बात की कि चलकर प्रार्थना करने के लिए बोले थे ஏன்னா वो। வரணும்னு நினைக்கிற ஜனங்களை கூட பிசாசு வரவிடாம ஆக்குறார். जो आना चाहते हैं वो भी लोग को शैतान रोकता है, அவ்வளவு ஒரு அப்ரஷன் உங்க சிட்டில இருக்கு. और इस प्रकार के कार्य जो है आपके शहर में हो रहा है, விக்கிரக ஆராதனைகளும் जो मूर्ति पूजा करना और வேசித்தனங்களும் वेश में चलना, கர்த்தருக்கு பயப்படாத துன்மார்க்க கிரியைகளும் जो परमेश्वर को भय माने बिना दुष्ट कार्य करना, நடக்க நடக்க वो सारे कार्य होते இந்த होते வானமண்டலம் ஃபுல்லா பொல்யூட் ஆயிருக்கு. और ये पूरे आकाश मंडल जो है पोल्यूट हुआ है वो, இந்த பாம்பே பட்டணம் और मुंबई शहर சாதாரண காற்று மட்டும் மாசுபடல, और सिर्फ साधारण जो हवा जो है प्रदूषण नहीं हुआ है, வானமண்டலமே மாசுபட்டு இருக்குது. और पूरा आकाश मंडल जो है प्रदूषण हो चुका है वो, அந்த வானமண்டலத்துல உள்ள கிரியைகள் நமக்கு எதிராக யுத்தம் செய்து और கொண்டிருக்கிறது. आकाश मंडल की कार्य जो है हमारे विरोध में युद्ध करता है वो, சத்தியம் ஜனங்களுக்கு போக கூடாது. और सत्य जो है लोग के पास नहीं पहुंचना चाहिए, மனுஷர்கள் எதை வேணாலும் கும்பிட்டுக்கலாம். और मनुष्य कुछ भी दंडवत कर सकते हैं, தன்னை சிருஷ்டித்த தேவனை மாத்திரம் வணங்க और கூடாது. सिर्फ सृजन हर परमेश्वर को दंडवत नहीं करना चाहिए, இதுதான் பொல்லாத பிசாசுடைய திட்டம். और ये बुरा शैतान का चाल है। தேவ ஜனமே, प्यारे परमेश्वर के लोगों, இன்றைக்கு நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. हमारे लिए एक आत्मिक युद्ध है, நீங்களும் நானும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். आप और मुझे प्रार्थना करना चाहिए, இந்த பட்டணத்துக்காக அழுது கதறி ஜெபிக்க और வேண்டும். शहर के लिए मैं रोकर गिड़गिड़ाकर प्रार्थना करना है। அறியாமையினாலே जो अनजानपन के कारण ஜனங்கள் लोग அழிந்து जो है वो போகிறார்கள். नाश होते रहते हैं, அறியாமையினாலே अनजानपन के कारण இன்றைக்கு செய்தியை டிவி மூலமா கேக்குறாங்க. आज संदेश को जो है टीवी के द्वारा सुनते हैं, பல விதத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு और வருகிறது. अनेक रीति से परमेश्वर का सुसमाचार सुनाया जाता है, ஒருவரும் தப்பிக்க முடியாது. और कोई बच नहीं सकेंगे। ஏசாயா 5:24 வசனங்களை பாருங்க. और एशिया के पुस्तक 5वां अध्याय 11 से लेकर पढ़कर देखिए, அதுல உள்ள சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். और वहाँ जो कार्य है वो बताता हूँ आपको। சாராயத்தை நாடி और दारू के ऊपर भरोसा रखकर அதிகாலமே எழுந்து और भोर के समय उठकर மதுபானத்தால் தங்களை சூடாக்கி और नशा के कारण अपने को गर्म कर कर இருட்டு வரும் வரை குடித்து वो अंधियारा तक पीकर குடித்துக் கொண்டே वो இருக்கிறவர்களுக்கு पीते रहने वाले लोग के लिए ஐயோ, वो हाय होगा। அப்ப நம்ம தேசத்துல அப்படி ஜனங்கள் இருக்காங்களா? तो देश में इस प्रकार के लोग हैं क्या? ஆமாவா இல்லையா? हाँ या नहीं? ஒரு நாள் நான் கார் எடுத்துட்டு மெட்ராஸ் பட்டணத்துல ஒரு நாள் நான் என் குழந்தையை போய் கல்லூரியில விட்டுட்டு வந்தேன். और एक बार कार लेकर मेट्रो शहर में जो है बच्चे को कॉलेज छोड़कर आए ஒரு थे, 8 மணி இருக்கும். एक 8 बजे रहेगा, என்னோட டிரைவர் தெரியாம ஏதோ நான் வாங்க சொன்னேன். அவர் வந்து சாராய கடைக்கிட்ட நிப்பாட்டி இருந்தார். और ड्राइवर को कुछ लेने बोले थे, वो अनजानपन में ऐसे दारू की दुकान के सामने खड़े कर दिए थे वो। 8 மணி அளவில் அநேக குடிகாரர்கள் போய் கடை க்ளோஸ்டா இருக்கு, ஏதோ ஒரு வழிக்குள்ள உள்ள போறான், பாட்டில் எடுத்துக்கிட்டு வேட்டிக்குள்ள மறைச்சு வச்சுட்டு போயிட்டு இருக்கான். वो 8 बजे जो है दुकान बंद था, फिर भी कोई मार्ग से अंदर जा रहे थे और बॉटली सब लेकर जा रहे थे वो। நான் துக்கத்தோடு அழுது ஜெபித்தேன். वहाँ दुख के साथ होकर प्रार्थना कर रहे थे। 8 மணிக்கு வெறும் வயித்துல ஒருத்தன் குடிக்கிறான். और 8 बजे खाली पेट में पीता है वो, காப்பி குடிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. और उसके लिए चाय पीने के सामान है, முழுவதும் குடிக்கிறான். और पूरी रात भर पीता है। மனைவி என்ன செய்வா? और उसकी पत्नी क्या करेगी? பிள்ளைகள் என்ன செய்யும்? और बच्चे क्या करेंगे? அறிவில்ல. उसे ज्ञान नहीं है। போன வாரம் ECA சபையில நாங்கள் போய் பேசினோம். और पिछले हफ्ते इसी कलेशा में जाकर बात कर நிறைய रहे थे। பிரஜாதி மக்கள் वहाँ வந்திருந்தார்கள். बहुत सारी अन्य जाति के लोग आए थे। அதுல ஒரு அருமையான பையன் முன்னால ஒரு கயிறுலாம் கட்டி அவனை பார்த்தாலே பிரஜாதி வணக்கத்துல இருந்து வந்த பையன் தெரியுது. और उसमें अच्छा लड़का था, उसे पता देखते ही पता चलता है कि अन्य जाति से आया है वो। அந்த 3 நாள் அந்த செய்தியை கேட்ட அந்த பையனுக்குள்ளே கர்த்தர் ஏதோ ஒரு கிரியை वो செய்திருக்கிறார். 3 दिन संदेश सुना, उसके अंदर परमेश्वर कुछ कार्य किए हैं। முன்னால வந்து அழுது ஜெபித்து वो आगे கொண்டிருந்தான். दौड़कर आकर प्रार्थना कर रहा था, அவன் கிட்ட தலையை குனிஞ்சு கேட்டேன், என்ன தம்பி? और उसे झुककर पूछा, क्या भाई? என் தகப்பன் மிகவும் குடிக்கிறார். और मेरे पिता जो है वो पीते हैं वो, என் தகப்பன் மனமாற வேண்டும் என்று ஜெபியும். और मेरे पिता जो है मन फेरने के लिए प्रार्थना कीजिए। சின்ன குழந்தை, एक छोटा सा बच्चा है वो, எவ்வளவு தூரம் ஒரு தகப்பனுடைய ஒரு சரியில்லாத ஒரு கேரக்டர்னால और उसके पिता की ठीक चाल चलन नहीं है, इसके द्वारा देखिए, அந்த குழந்தையின் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கு. और उसके बच्चे के मन पे जो इम्पैक्ट आया देखिए। முதல் நாள் அவன் சிரித்துக் கொண்டிருந்தான். और पहला दिन हंस रहा था वो लड़का। அப்ப நான் பிரஜாதி பாவம், तो அந்த अन्य जाति பையனுக்கு है, ஆண்டவரை बेचारा பற்றி है, தெரியல. उसे परमेश्वर के बारे में पता नहीं है। மூன்றாம் நாள் और அவனுக்குள்ளே तीसरा ஒரு दिन தெய்வ பயம். उसके अंदर परमेश्वर का भय आने लगा। முழங்காலில் நின்று கண்ணீரோடு वो ஜெபித்தான். घुटने में रहकर आंसू के साथ प्रार्थना करने தனக்கு लगा, அபிஷேகம் வேண்டும் என்று அங்கே और நிற்கிறான். उसे अभिषेक चाहिए बोलकर उस जगह पर खड़ा था। ஆண்டவர் அவனுக்கு இறங்கினார். परमेश्वर उसके लिए दया किए। ஓ தேவ ஜனமே, प्यारे परमेश्वर के लोगों, இந்த ஜனங்கள் எப்படி और இருக்கிறார்கள்? ये लोग कैसे रहते हैं? தங்களை குடித்து கேடாக்கி वो पीकर கொண்டிருக்கிறார்கள். अपने आप को बिगाड़ लेते हैं। தங்க சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து वो अपने शरीर के विरोध में पाप कर कर அந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தி वो கொண்டிருக்கிறார்கள். शरीर को अशुद्ध करते रहते हैं। ஹalleluya. हालेलुया। அவர்கள் சுரமண்டலமும், और वो नारंगी, அவர்கள் नारसिंगा தம்பூரும், और तंबूर वीणा அவர்களுடைய தாளங்கள், और उनके सारे भजन जो है, கொட்டு தாளம் எல்லாம், और सारे ड्रम जो भी है, அவர்கள் நாதசுரங்கள், और
तार जो है वो அவர்களுடைய மதுபானங்கள் और उनके पीना இதெல்லாம் வச்சு கொண்டாடுறாங்க. ये सारे लेकर मनाते रहते हैं वो। அதுக்கேத்த மாதிரி மியூசிக் ஃபாஸ்டா போடுறாங்க. उसके अनुसार जो है फास्ट म्यूजिक सब डालते रहते அந்த हैं। மியூசிக் ஒரு வித்தியாசமா இருக்கும். वो म्यूजिक जो है वो तो अलग रहता है वो। அது இந்த பெணங்களை கொண்டு போறதுக்கு அதே மியூசிக் தான். वो लाश को लेके जाने के लिए भी वही म्यूजिक रहता है उनके लिए। உங்களுக்கு சொன்னா புரியும். आपको बोलते ही पता चल जाएगा शायद। டன் டன் கடன் போடுவான். ऐसे डंडन नकड़ बजाते हैं। டன் டன் கட ऐसे डंडन नकड़ बजाते हैं। அவன் அப்படியே நேரா அந்த கூட்டம் எங்க போகுது? वो सीधा वो जून कहाँ पर जाता है? பாதாளம் வாயை விரிவாய் திறந்து और पाताल जो है अपने मुंह खोला रहता है वो। அந்த பாதாளத்துக்கு நேரா எல்லாம் போறான். वो पाताल की ओर सब लोग जाते हैं। அவன் நினைச்சுக்கிறான் वो सोच लेता है நம்ம நல்ல ஒரு சூடேத்துற ஒரு டியூனை போட்டுக்கிட்டு இருக்கோம். अच्छे से गर्मी लाने वाले ट्यून को बजा रहे इस तरह सोचता है वो। சிஸ்டருக்கு எப்படி இந்த டியூன் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? बहन को ये ट्यून कैसा पता चल रहा है पूछ रहे हैं क्या? ஒரு நாள் நாங்க ஒரு கடலோர பகுதிக்கு கோவாக்கு போனோம். और एक बार गोवा गए थे। அங்கே ஒரு போட் இருந்தது. वहाँ पे एक जहाज था। அந்த போட்ல ஏறணும். वो जहाज पे चढ़े। திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டாங்க. अचानक किसी तरह एक म्यूजिक बजने लगा ஆணும் பெண்ணும் ஆட और ஆரம்பிச்சிருச்சு. लड़का लड़की सब लोग वहाँ पर नाचने शुरू कर दिए। இது என்னடா ஆடுதுங்கன்னு பார்த்தேன். तुम्हें क्या दिख रहा था? क्या नाच रहे हैं लोग? இதே மியூசிக் தான். वो यही म्यूजिक था वो। எனக்கு அப்படியே ஷாக். ऐसे शॉक हो गए। பெணத்தை தூக்கும் போது இந்த பாட்டு பாடி தான் ஆடுறானுங்க. वो लाश को उठाते समय भी यही म्यूजिक डालकर नाचते हैं। ஒரு போட்ல போகும்போது நல்ல மியூசிக் கிடையாதா? और बोट पे जाते हैं अच्छा म्यूजिक नहीं है क्या? என்ன ஜூபால் பாஸ்டர் ஜூபால் சிரிச்சிட்டு और இருக்காரு. पास्टर जुबा जो है हंस रहे ஏன்னா वो அவருக்கு தெரியும் क्योंकि वो जानते हैं। இந்த டண்டனக்கு நிறைய பேர் और ஆடுவாங்க. टन बोल नाचते हैं वो। ஒண்ணுமில்லாத பொம்பளைங்க கூட और ஆடுறாங்க. स्त्रियां जो है वो भी नाचते हैं। பொம்பளைக்கு ஆம்பளைக்கு இப்ப வித்தியாசமே இல்ல. और स्त्री पुरुष के बीच में कोई फर्क ही नहीं है अभी तो। எல்லாமே இப்ப ஒண்ணாயிடுச்சு. और सब कुछ एक हो गया है अभी। சில பெண்களை பார்த்தா ஆண்கள் மாதிரி இருப்பாங்க. और कुछ स्त्रियों को देखिए वो पुरुष के समान लगते हैं சில वो। ஆண்களை பார்த்தா காதுல கடுக்கன் போட்டு பெண்கள் மாதிரி और कुछ पुरुष को இருக்காங்க. देखिए कान कुछ लगाकर स्त्री की तरह नजर आते हैं वो भी। பெண்ணோன்னு நினைச்சு பின்னால போனோம்னா आप स्त्री सोचकर पीछे जाएंगे तो ஆணா இருப்பான். लेकिन वो आदमी रहेगा वो। ஆணுன்னு நினைச்சு பின்னால போனா और आदमी सोचकर उसके पीछे आप जाएंगे तो அவன் பெண்ணா वो இருப்பான். लड़की होगी। இப்படித்தான் உலகம் இருக்கு. और ऐसी संसार है। உலகம் போற போக்கு அப்படிதான் இருக்கு. और संसार अभी ऐसे ही जा रहा है। ஓ தேவ பிள்ளைகளே, वो परमेश्वर के लोगों அவர்கள் वो जो है கர்த்தரின் கிரியையை நோக்குவது இல்லை. परमेश्वर के कार्य को देखते नहीं है। கர்த்தரின் செயல்களை சிந்திப்பதும் இல்லை. और परमेश्वर के विचार नहीं करते हैं। நான் அடிக்கடி நினைப்பேன், और बार बार मैं सोचता हूँ ஒரு தனி மனுஷன் एक व्यक्तिगत इंसान அப்படியே காலையில் அதிகாலையில் எழுப்பி வானத்தை பார்த்து ऐसे बोर के समय जो है आकाश को देखकर அந்த சூரிய உதயத்தை பார்த்து और सूरज जो आता है वो कार्य को அது देखकर எவ்வளவு அழகா உதித்து வருது, वो कितने अच्छे से उदय होता है वो। அது எப்படி அழகா அது மறையுது, और कितने अच्छे से अस्म होता है वो। வானம் எப்படி और உண்டாக்கப்பட்டிருக்கிறது, आसमान जिस तरह बनाया गया है இது எல்லாம் பார்த்துட்டு ये सारे कार्य को देखकर இயற்கை எவ்வளவு அழகா கர்த்தர் और प्रकृति சிருஷ்டிச்சிருக்கிறார். जितना अच्छे से परमेश्वर सृष्टि किए हैं கட்டாயமா இது தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லுவான். और जरूर परमेश्वर कोई है इस तरह बोलते हैं। அவர்கள் கர்த்தருடைய கிரியையை परमेश्वर के कार्य को அவர்கள் நோக்குகிறதே இல்லை. वो देखते ही नहीं है। அவர்கள் தேவனுடைய கரத்தின் செய்கைகளை परमेश्वर के हाथों के कार्यों को சிந்தித்து பார்ப்பதில்லை. वो सोचकर भी नहीं देखते हैं वो। வெறும் சிம்பிளா நம்ம பிரெயினை மட்டும் எடுத்துக்கிடுங்க. सिर्फ अपने दिमाग को अब ले लीजिए। அந்த பிரெயினுக்குள்ள वो दिमाग के अंदर மனுஷன் கண்டுபிடிச்சு கம்ப்யூட்டர்ல என்னென்னவோ பண்றான். और मनुष्य जो खोज करके कितना कंप्यूटर में जो करता है वो அதை விட வேகமா நம்ம மூளை வேலை उससे செய்யுது. तेजी से हमारे दिमाग जो है काम करता है वो। எங்க வயர் என்னென்ன கனெக்ஷன் ஆயிருக்கு, और क्या वायर कहाँ कहाँ कनेक्शन लगाया हुआ எத்தனை है நரம்புகள் அந்த மூளைக்கு और போகுது. कितना नस जो है दिमाग में जाता है वो। இங்க யோசிச்ச உடனே இங்க கை கமாண்ட் கொடுக்குது, அத வேலையை செய்யுது. आप सोचते हैं यहाँ पर कमांड देता है हाथ कार्य करना शुरू करता है। அதெல்லாம் எவ்வளவு அழகா ஆண்டவர் वो சிருஷ்டிச்சிருக்கார். सब कितने अच्छे से परमेश्वर बनाए हैं। இத பார்த்து ஒரு மனுஷன் எப்படி தேவனை நம்பாம இருக்க और ये முடியும்? देखकर एक मनुष्य कैसे परमेश्वर के ऊपर भरोसा रखे बिना रह அந்த सकता மனுஷன் है। அதை சிந்திக்கிற லெவல்ல இப்ப இல்ல. लेकिन ये मनुष्य सोचने वाली स्थिति में नहीं है वो। கேட்டா அவன் சொல்லுவான், पूछते ही बोलेगा எங்களுக்கு இப்ப சிந்திக்கல நேரம் இல்ல. हमें अभी सोचने के लिए समय नहीं है। இப்ப ஒரு மெக்கானிக்கல் லைஃப மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். अभी एक मैकेनिक जीवन जो है इंसान जीते रहता है वो। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய வார்த்தையை நம்மள போஷிக்க கூடியது. परमेश्वर का वचन जो हम खिला सकता है वो। அது பிரியாணி போன்றது. वो बिरयानी के समान है वो। அத சாப்பிட சாப்பிட ஆன்மா கொழுக்கும். उसे खाते खाते हमारे प्राण जो है वो खुश आत्मा रहने लगेगा सेलिक्यों। और प्राण जो है वो बढ़ने लगेगा। 3 நேரம் சரீரத்துக்கு சாப்பிடுற நீ और 3 बार अपने शरीर के लिए जो भोजन करने वाले हैं ஆத்மாக்கு நீ போஷனை கொடுக்கறியா? आपके प्राण के लिए भोजन देते हैं क्या? அந்த ஆத்மாவுக்கு நீ சாப்பாடு கொடுக்கறியா? वो प्राण के लिए खाना देते हैं क्या? ஆத்மாக்கு பசி உண்டு, और प्राण को भूख लगता है ஆத்மாக்கு தாகம் உண்டு. और प्राण को प्यास लगता है ஆத்மா और प्राण जो है இளைப்பாறுதலை தேடும். वो विश्राम को खोजता है वो। பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எல்லாமே இருந்தாலும் और एक मनुष्य के पास सब कुछ रहेगा फिर भी பணம் இருக்கும், पैसा எல்லாம் होगा இருக்கும், सब कुछ होगा ஆனா அவனுக்குள்ள நிம்மதி இருக்காது. लेकिन उसके अंदर चैन नहीं होता है। அந்த பெரிய பணக்காரன் கிட்ட நீங்க போய் கொஞ்சம் உட்கார்ந்து கேளுங்க. और बड़ा धनिक जो है उनके पास बैठकर पूछ कर देखिए அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? वो क्या बोलेगा पता है क्या? எப்ப நான் வீட்டை வாங்கினேன், मैंने घर को लिया
लिया கட்ல வாங்குனேன், और ऐसे बेड को लिया பங்களா வாங்குனேன், और बंगलो लिया, என்னால தூக்கத்தை வாங்க முடியல. लेकिन मैं नींद को नहीं खरीद पाया। நீயாவது நிம்மதியா ஃபிளாட்ல தூங்குற, चैन के साथ जो है फ्लैट में सोता है, நீயாவது குடிசையில நிம்மதியா தூங்குற, ऐसे झोपड़ी में तो अच्छे से चैन के साथ सोता है, எனக்கு தூக்கம் இல்லப்பா. लेकिन मुझे नींद नहीं है। இதுதான் வறட்சி. और यही जो अकलपन है, அந்த ஆன்மா தாகத்தோடு वो இருக்கு, प्राण जो है प्यासा है, वो அந்த ஆன்மா பசியோடு वो இருக்கு, प्राण जो है भूखा है, वो அந்த ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் இல்லை. वो प्राण के लिए विश्राम नहीं है। நீங்கள் நானும் கொடுத்து आप வைத்தவர்கள் और मैं जो है बहुत धन्य है, தேவனுக்குள்ள இளைப்பாறுகிறோம். परमेश्वर के अंदर विश्राम पाते हैं। என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பாட்ட சொல்றோம். और जितना समस्या आए पिता को बोलते हैं, அதனால தான் மற்றவனுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. और इसलिए बाकी लोग हमारे बीच में फर्क है। அவனுக்கு நமக்கு மாதிரி பிரச்சனை வந்தா அவன் போய் தூக்குல நிப்பான், और हमारी तरह उसको समस्या आए तो फांसी लगा देगा वो, தன்னை தற்கொலை செய்து और கொள்ளுவான். खुदकुशी कर लेगा वो। ஆனா விசுவாசிகளாகிய நமக்கு எத்தனையோ சோதனைகள் உண்டு, लेकिन विश्वासी हमें कितना परीक्षा है பாடுகள் உண்டு. और कितना समस्या है, ஆனா அந்த சோதனையை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். लेकिन सारी समस्या को जय पाने के लिए परमेश्वर करुणा அந்த करते हैं। சோதனையிலிருந்து தப்பித்து போக வழியை உண்டு वो பண்ணுகிறார். परीक्षा से बचने के लिए परमेश्वर मार्ग को उत्पन्न करते हैं। கரங்களை தட்டுவோமா? ताली बजाएंगे क्या? ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நாம் சார்ந்து கொள்கிற கண்மலை இயேசு கிறிஸ்து. जो परमेश्वर की पर्वत में आते हैं हम लोग, ஹalleluya. हालेलुया। ஓ தேவ பிள்ளைகளே, वो परमेश्वर के लोगों, இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்வு அப்படியா இருக்கிறது. आज मनुष्य का जीवन इसी प्रकार है, மனிதர்கள் ஜீவ தண்ணீரை பருக வேண்டும், और मनुष्य जीवन की सोते जो उनके पास निकट पहुंचना ஜீவ चाहिए, அப்பத்தை புசிக்க और வேண்டும். जीवन की रोटी को उन्हें खाना है, அதுவே அவர்களுக்கு பசியை போக்கும், அவர்கள் தாகத்தை தீர்க்கும். और वही उनका भूख को मिटाएगा, उनके प्यास को मिटाएगा। அதை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தினார். और वही देने के लिए यीशु मसीह अपने लहू बहाए हैं, அவர் சரீரம் பிற்கப்பட்டது. और उनकी शरीर जो है तोड़ा गया है। ஆகவே इसलिए நீயும் நானும் आप और मैं பிற்கப்பட்ட அப்பத்தை புசிக்கிறோம். जो तोड़ा गया जो रोटी को हम खाते हैं, அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தை, और रोटी जो है परमेश्वर के शब्द है वो, ஜீவ தண்ணீர் என்பது அவர் கொடுத்த பரிசுத்த और ஆவி. जीवन के पानी जो है परमेश्वर दिया पवित्र आत्मा है वो। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஓ பெரியவனும் சிறியவனும் और बड़े और छोटे அந்த நியாய தீர்ப்புக்கு தன்னை உட்படுத்திக் वो கொள்கிறார்கள். न्याय के लिए अपने आप लेके आते हैं वो, பாதாள லேசா வாயை और திறக்கல, अधूरा जो है ऐसी मुंह नहीं खोलता है वो, அது விரிவாய் தன் வாயை और திறக்கும். अच्छे से मुंह खोलता है वो, விரிவாய். और खोलता है मुंह को ஒரு अपना। நாள் கர்த்தர் என்னோடு என்னை கொண்டு போய் ஒரு தரிசனம் கொடுத்து और एक बार परमेश्वर मुझे लेके जाकर एक दर्शन दिए, ஆவிக்குள்ளாகி जो आत्मिक के अंदर जाकर அந்த பாதாளத்துக்குள்ளே கொண்டு वो போனார். पाताल के अंदर लेकर गए, அந்த பாதாளத்துக்குள்ள ஒரு மரண பயம் और இருக்கு. वहाँ एक मौत का डर होता है वहाँ पर। அங்கே நான் பார்க்கிறேன் और वहाँ पर देखते வித்தியாசமான हैं பல பல பிசாசுகள் अलग रीति से बहुत प्रकार के शैतान वहाँ पर है, பயங்கர ரூபம் உள்ளதாய். और बहुत रूप के साथ, ஒரு வாலிப பிள்ளையை சுற்றி 4 பிசாசுகள். और एक जवान लड़की की तरफ 4 शैतान थे वहाँ पर, அப்படி अनेक வாலிப பையன்களும் பிள்ளைகளும் और ऐसे बहुत सारे जवान और लड़कियां जो है பிசாசுகளினால் கட்டப்பட்டு वो शैतान के द्वारा बनकर, ஒரு ஆத்மாக்கு 5 பிசாசு காவல் காக்குது. और एक प्राण के लिए 5 शैतान वहाँ पर रक्षा करता है। ஆண்டவர் என்னை சொன்னார், और परमेश्वर मुझे बताए, நான் உன்னை ஆவியிலே அழைத்து और வந்திருக்கிறேன், तुझे यहाँ पर मैं आत्मा में लेकर आया हूँ, உன்னை அந்த பிசாசுகளின் கண்களுக்கு தெரியாமல் மறைத்திருக்கிறேன். और तुझे शैतान की आंखों में नजर ना आए छुपा कर रखा हूँ, நீ தைரியமாய் போய் ஒவ்வொரு பிள்ளையிடம் சொல், और तू हिम्मत के साथ जाकर हर एक बच्चों को जाकर बता, கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார் என்று. परमेश्वर छुड़ाते हैं, जाकर बोल, அவர்களை நீ கொண்டு வந்து அந்த பாதாளத்தின் வாசலை விட்டு வெளியே கொண்டு और வா. उन्हें लेकर जाकर जो पाताल के मार्गों से बाहर लेकर आ। நான் அந்த பிசாசுகளின் கண்களுக்கு தெரியாதபடியினாலே वो शैतान की आंखों में नजर नहीं आती हूँ, इसलिए ஒவ்வொரு பிள்ளையிடத்திலும் போய் சொன்னேன், हर एक बच्चों के पास जाकर बता रहे थे। கர்த்தர் உன்னை விடுவிக்கும்படி என்னை கொண்டு परमेश्वर வந்திருக்கிறார். छुड़ाने के लिए मुझे लेकर आए हैं, நான் ஒரு சைன் கொடுப்பேன், और मैं तुझे चिन्ह दूंगा, அத பார்த்தவனே நீங்க எல்லாரும் என் கூட வந்துருங்க. और वो देखकर तुरंत आप सब मेरे पास आ जाइए। கர்த்தர் அந்த பிசாசுகளின் கண்களை கட்டி और வைத்திருக்கிறார். परमेश्वर शैतान की आंखों को जो है बंद कर रखे हैं। ப்ளீஸ் ஃபாலோ மீ, आप पीछा कीजिए मेरे, ப்ளீஸ் ஃபாலோ आप மீ, पीछा कीजिए कृपया and you will be कर, delivered. आप छुटकारा You पाएंगे, can come out of this आप बाहर hell आ जाएंगे इस नरक से। என்று சொல்லி और इस तरह बोलकर நான் ஒரு சைன் கொடுத்தேன். ऐसे चिन्ह दिए उन्हें, அநேகர் என்னோடு வந்து விட்டார்கள். अनेक लोग जो है मेरे साथ आ गए ஒரு वो। பிள்ளை பயந்து வரல. लेकिन एक लड़की जो है डर के कारण बाहर निकल नहीं நான் पाई। வெளியே வரும் பொழுது हम बाहर आते समय என்னே ஒரு பயம், एक डर, அந்த அந்த பாதாள வாசலில் இருந்து நாங்கள் தூக்கி எறியப்பட்டு और ஒரு पताल के मार्ग மண்மேட்டிலே से वहां விழுந்தோம். पर आकर गिर पड़े बाहर, நானும் சேர்ந்தான். और हम लोग मैं भी साथ ஏன்னா मिलकर ही, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரணுமே. जो सबको लेकर आना था इसलिए, அந்த மண்மேட்டிலே விழுந்து குப்புற கிடந்து और वहाँ मिट्टी में जो है गिरकर அது தேவ பிரசன்னம் எங்களை தூக்கி எறிந்தது. परमेश्वर की प्रशंसा में खींचकर बाहर लेकर आया है वो, இல்லைன்னா பாதாளம் அப்படி இழுக்கும், या फिर पताल जो है खींचता है वो, அது அப்படியே மேக்னெட் மாதிரி இழுக்கும். वो ऐसे जो मैग्नेट की तरह में खींचता है वो। ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களை அப்படி தூக்கி எறிய பண்ணினார். लेकिन परमेश्वर की आत्मा जी हमें बाहर निकाले वहाँ से, I was counting each and every youth और fellows, वहाँ हर एक जवान को हम गिन रहे थे वहाँ पर, but I couldn't find one girl. लेकिन एक लड़की को हम वहाँ ढूंढ नहीं पाए। And I was in tears. हम लोग जो आंसू के साथ रहने लगे I वहाँ was पर, crying and crying. वहाँ पर रो रहे थे लगातार। Lord, help that girl to come out. परमेश्वर लड़की को जो है सहायता कीजिए बाहर निकलने அவ में, இதுக்குள்ள மாட்டிக்க கூடாது. वो इसे अंदर नहीं फंसना चाहिए। நான் அழுது கொண்டே
நிக்கிறேன். ऐसे रोककर वहाँ प्रार्थना कर रहे थे। அப்ப திடீரென்று அந்த கேர்ள் எப்படி வந்தான்னு தெரியல. तो अचानक वो लड़की वहाँ से कैसे आई पता नहीं, அவளும் தூக்கி எறியப்பட்டு விழுந்தாள். और वो भी वहाँ से निकाला गई बाहर। அவளை கையை பிடித்து சொன்னேன், ஏன் மகளே நீ என்னோடு வரவில்லை? और उसे हाथ पकड़कर पूछे तू मेरे साथ क्यों नहीं आई? அவள் சொன்னாள், பயங்கரமான ஒரு பயம் என்னை ஆட்கொண்டது वो बोली कि சகோதரி. भयंकर डर जो है मुझे वहाँ पर राज्य करने लगा था वो, அந்த நாள் நான் எழும்பி உட்கார்ந்து और उस दिन அழுது उठकर बैठकर रो रहे थे। அன்றைக்கு தான் கர்த்தர் என்னோடு பேசினார். और उसी दिन परमेश्वर बात किए। இந்த பட்டணத்தில் और ये शहर में ஒவ்வொரு வருஷமும் हर एक साल வாலிபர்களுக்காக जवान के लिए கூட்டங்களை நடத்து. मीटिंग को चला, இது நீ செய்ய வேண்டும். और तुझे करना है ये உன் कार्य, கையின் பணத்தை போட்டு நீ तेरे செலவழித்து हाथ செய்ய को पैसे வேண்டும் खर्चा करके तुझे करना है। என்று சொன்னார். और इस तरह बात किए, அந்த நாளிலிருந்து இன்று வரை அதை செய்து और வருகிறோம். उस दिन से लेकर अभी तक वो कार्य करते हैं। இன்னும் அந்த தரிசனத்தை நினைத்து பார்த்தால் அந்த ஒரு பரிதாபம். और अभी तक वो कार्य को सोचकर देखते ही इतना भयंकर लगता है वो। அந்த பாதாள வாசலுக்குள்ளே அந்த குழிக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு மரண பயம் और சூழ்ந்திருக்கிறது. पाताल के खड्डे के अंदर मौत का डर जो है घेरा हुआ है वो। இந்த பாதாளத்துல நிறைய லேயர்ஸ் இருக்கு. और पाताल में जो है बहुत सारे बाग है वहाँ पर, அப்படிதான் பரலோகத்திலும் और वैसे ही स्वर्ग में भी है। தேவனுக்காக தங்கள் ஜீவனையும் பாராமல் உழைத்தவர்களுக்கு 100 மடங்கு மகிமை உண்டு. और परमेश्वर के लिए अपने जान को जो देने कुर्बान करने थे उनके 100 गुना महिमा है उनके लिए। 30, 60, 100 என்று மகிமைகள் வேறுபடும். और 30, 60 और 100 गुना जो है महिमा वहाँ पर अलग किया जाता है। நீங்க 100 மகிமையில உள்ள ஒரு பயங்கர பரிசுத்தமான பார்க்கணும்னா आप 100 महिमा के साथ रहने वाले भयंकर पवित्र इंसान को देखना है तो பரலோகத்துல தான் நீ இருப்ப. तो स्वर्ग में ही होगा। நீ வஸ்திரம் வேற ஒரு வஸ்திரம் போட்டுட்டு தான் और दूसरा वस्त्र पहनकर 100 மடங்கு மகிமையில இருக்க பரிசுத்தமான பார்க்க वो போகும். 100 गुना जो महिमा में है उन्हें आप देख पाएंगे। There are many secrets. वहाँ बहुत सारे राज है उसमें, Heavens have layers. और स्वर्ग में जो है बहुत सारे लेयर्स है वहाँ पर, Likewise, even the hell have layers. और वैसे ही नरक में भी वैसे लेयर है वैसे। எனக்கு ஆண்டவர் காட்டினது அந்த வாசல் தான், பாதாள வாசக்குழி தான். और मुझे जो है परमेश्वर जो पाताल के द्वार परमेश्वर दिखाया है वहाँ पर, அதுக்கு கீழ எல்லாம் போனா நெருப்பும் அக்கினியும் அங்க எரிந்து கொண்டிருக்கும். और इसके नीचे आप जाएंगे वहाँ आग और सब कुछ जलता रहेगा। பிசாசு கொஞ்சம் உலகத்துல மாட்டிக்கிட்ட பிள்ளைகளை இழுத்து அந்த பாதாள வாசல்ல और வச்சிருக்கான். शैतान जो है संसार में जो फंसे हैं उन्हें लेकर जो अंधलोक के सामने लगता है वो, கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும்படி கிருபை परमेश्वर ने செய்தார். छुड़ाने के लिए करुणा की है वहाँ ஓ पर। தேவ ஜனமே, प्यारे परमेश्वर के लोगों, நரகம் உண்மை, नरक जो है सच है वो, பாதாளம் उண்மை, और पता जो है सच है वो, பரலோகம் உண்மை, और स्वर्ग जो है वो भी सच है, பரதீசி உண்மை, paradise. और स्वर्ग जो है वो भी सच है वो। Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। நீங்களும் நானும் இதை விசுவாசிக்க आपको और வேண்டும். मुझे इस कार्य को विश्वास करना है, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் வாயால் சொன்ன வார்த்தை இது. और परमेश्वर जो अपने मुंह से जो बताया है वो कार्य है ये। உன் கண் உனக்கு இடறல் பண்ணினால் அந்த கண்ணை பிடுங்கி போடு. और तेरी आंख तुझे परेशान करे तो निकाल दे उसे, ஒரு கண் உடையவனாய் நீ பரலோகம் வந்து விடு. और एक आंख के साथ कम से कम स्वर्ग आकर पहुंच जा। இந்த வலதுகை उனக்கு இடறல் உண்டு பண்ணினால் और एक दाहिने हाथ तुझे रोकता हो तो அத கூட வெட்டி போட்டுரு. उसे भी तू काट दे, பாவம் செய்யாத. लेकिन तू पाप मत ஒரு कर। கையோட பரலோகம் வந்துடலாம். एक हाथ के साथ स्वर्ग पहुंच सकता है। ஏன் அவ்வளவு கண்டிப்பான ஒரு உபதேசத்தை கொடுத்தார்? और क्यों परमेश्वर इस तरह के उपदेश को हमें देते हैं? ஆண்டவர் சொன்னார், நீ விபச்சாரம் பண்ண வேண்டாம். परमेश्वर कहते हैं कि विचार तू मत कर, ஆனா நீ ஒரு பெண்ணை கெட்ட எண்ணத்தோட பார்த்தாலே விபச்சாரம் तू செய்தாயிற்று. एक स्त्री को तू बुरी नजर से देखता है तो विचार करता है उसके साथ, சிந்தனையில ஒரு பாவம் வந்துருச்சுன்னா और सोच में एक पाप आ जाता है तो நம்ம பாவம் செய்ததுக்கு पाप करने का मतलब है इसका। அந்த சிந்தனையின் பாவம் தான் பின்னால கையில அது வடிவெடுக்கும். और जो विचार के पाप जो है वो हमारे हाथ में आता है वो। நம்ம இருதயத்துக்குள்ள இவனை கொன்னுட்டா நல்லா இருக்கும் நினைச்சாலே நம்ம கொலை பண்ணதுக்கு அர்த்தம். अगर हृदय में सोचते हैं इसे मारेंगे तो अच्छा होगा, सोचते मतलब कर दिए आप उस ஓ कार्य தேவ को। ஜனமே, நீயும் நானும் சிந்தனையில் பரிசுத்தமாய் வாழ वो அழைக்கப்பட்டிருக்கிறோம். प्यारे परमेश्वर के लोगों, विचार में हम सब पवित्र जीवन बिताने के लिए बुलावा पाए हैं, நான் சிந்தனையில ஒரு பெண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். और विचार में लड़की के साथ मैं जीवन बिता रहा हूँ। யார் என்ன பார்க்க முடியும்? मुझे कौन देख पाएंगे? சிந்தனையில செய்யற பாவத்தை யார் பார்க்க முடியும்? और विचार में जो पाप करते हैं कौन देख पाएंगे उसे? இப்படிதான் நம்ம நினைக்கிறோம்ல. और ऐसे ही हम सोचते हैं ना। சிந்தனையில செய்யற பாவம் பயங்கரமான சிந்தனையின் கட்டுகளை கொண்டு வரும். और विचार में करने वाले पाप जो है भयंकर विचार के बंधन को लेकर आता है वो। பாரிஸ் பட்டணத்திலிருந்து ஒரு குடும்பம் என்னை பார்ப்பதற்கு வருவதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. और पेरिस देश में से जो मिलने के लिए अपॉइंटमेंट पूछे थे वो, நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். और उन्हें अपॉइंटमेंट दिए। நல்ல பணக்கார குடும்பம். अच्छा धनी परिवार था वो, ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி அவங்க और बहुत காரைக்கால்ல सारे जायदाद थे उनके लिए। அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்த वो ஜனங்கள் अपॉइंटमेंट पूछ சொன்னாங்க, कर आए थे, वो बोले वो, சிஸ்டர் என்னுடைய மகன் ஒருவன் இருக்கிறான். और बहन जो मेरा एक बेटा है அந்த பாரிஸ்ல பிரான்ஸ்ல அவன் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான். वो फ्रांस में जो है बैठकर लगातार टीवी देखते रहता है वो। அந்த டிவில நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருப்பா ஒரு பொம்பளை. वो टीवी में जो है न्यूज़ पढ़ती रहती है एक स्त्री वहाँ அந்த पर, பொம்பளைய தான் பாப்பான். उसे ही देखेगा वो, வெளியே வர மாட்டான், बाहर नहीं आएगा, உழைக்க மாட்டான். वो कमाएगा भी नहीं। அந்த
அந்த பிரெஞ்சு நாட்டுல वो फ्रेंच देश में எல்லா சிட்டிசன்ஸும் और सारे सिटीजन जो है வேலை செய்யறானோ செய்யலையோ ஒரு பென்ஷன் கிடைக்கும். वो काम करते हैं नहीं करते हैं लेकिन पेंशन मिलता है அந்த उन्हें. பென்ஷன் அவனுக்கு போதும். वो पेंशन उसके लिए काफी है. உழைக்க மாட்டான், वो कमाएगा नहीं, அந்த டிவியே பாப்பான், वो टीवी देखते रहेगा, அதுல நியூஸ் வாசிக்கிற பொம்பளையே பாப்பான், उसमें न्यूज पढ़ने वाली स्त्री को देखते रहेगा. वो அவன் அவளோட அந்த சிந்தனையில வாழ்ந்து उसके साथ கொண்டிருக்கான். विचार के साथ जीवन बिता रहा था वो. பயங்கரம். और भयंकर, அவன் கல்யாணம் பண்ணல, वो शादी नहीं किया, எதிர்காலம் சூனியமானது, उसका फ्यूचर जो है वो जीरो हो गया. வாழ்ந்து वो கொண்டிருக்கான். अंधेरे के अंदर जीवन बिता रहा இன்னைக்கு था. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஃபாரின் ஃபாரின் ஃபாரின். हम लोग सब सोच रहे हैं कि फॉरेन 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 कर कर. ஃபாரின்ல எத்தனை பாவ குழிகள் இருக்கிறது और தெரியுமா? फॉरेन में कितना पाप के खड्डे हैं पता है क्या? நரகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற वो सब ஜனங்கள், नरक के अंदर जीवन बिताने वाले लोग हैं. சிந்தனை கட்டப்பட்ட நிலைமையில और विचार के बंधन के अंदर, அவன் ஆல்ரெடி பாதாள குழிக்குள்ள தான் और இருக்கிறான். पहले से वो पाताल के अंदर है. वो அவன் வாழ்க்கை சூனியமாய் போய் उसके விட்டது. जीवन जो है वो शून्य हो चुका நம்ம है. பிள்ளை वो தானே கொஞ்ச நேரம் டிவி பார்க்கட்டும். हमारे बच्चे जो है थोड़े टीवी देखने दो. நம்ம பிள்ளை கம்ப்யூட்டர் கேக்குறான், கொஞ்சம் கொடுப்போம். जो हमारे बच्चे कंप्यूटर मांगते हैं जरा दे देंगे. அவன் என்னென்னமோ டெக்னிக் பண்றான்னு நினைக்காத. वो क्या क्या टेक्निक करता है तू मत सोच. சீக்ரெட் லைஃப்ல அவன் எப்படி இருக்கான்னு பாரு. उसके गुप्त के जीवन में कैसा है जरा देख. வாட்ச் ஓவர். उसे देखो. Parents have the duty to do that. और माता पिता की जिम्मेदारी है कि करने की. हालेलुया. हालेलुया. பாதாள குழிக்குள் நம் ஜனங்கள் போய் விட और கூடாது. पाताल के खड्डे के अंदर हमारे प्रजा नहीं जाना चाहिए. என்ன பரிதாபம். और क्या परिताप की स्थिति है वो. இங்கே மனிதர்கள் என்ன और செய்கிறார்கள்? लोग क्या करते हैं यहाँ पर? தீமையை நன்மை என்றும், वो बुराई को भलाई समझकर, நன்மையை தீமை और என்றும், भलाई को बुराई समझकर, வெளிச்சத்தை இருள் என்றும், और ज्योति को अंधकार समझकर, இருளை வெளிச்சம் என்றும், वो अंधकार को ज्योति समझकर, கசப்பை தித்திப்பென்றும், वो कड़वापन को मीठा समझकर, தித்திப்பை और கசப்பென்றும் मिठाई को जो कड़वापन समझते हैं, சொல்லுகிற ஜனக்கூட்டங்கள் वो இருக்கிறது. ऐसे जानने वाली प्रजा है. ஹalleluya. हालेलुया. அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுப்பார்கள். वो परमेश्वर की वचन को नफरत करते हैं. ஒளியினிடத்தில் वो வரமாட்டார்கள். ज्योति के निकट नहीं आते हैं. ஹalleluya. हालेलुया. பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவார்கள். पवित्र परमेश्वर के वचन को तुच्छ समझते हैं वो. இப்படி நடக்கும் பொழுது தேவ கோபம் பூமியிலே இறங்கும். और इस प्रकार होते समय परमेश्वर का क्रोध जो है संसार में आएगा. தேவன் தன் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்? परमेश्वर अपने क्रोध को कैसे प्रकट करते हैं वो எப்படி அவர் वो வெளிப்படுத்துகிறார்? कैसे प्रकट करते हैं? அந்த பட்டணத்திலே அப்பத்தாழ்ச்சி உண்டாகும். वो देश में जो है अकाल होने लगेगा. மழை பெய்யும், பருவமழைகள் நின்று போகும். और वर्षा जो है वो नहीं आएगा. கொள்ளை நோய் வரும். वो बीमारी फैलने लगेगा. பன்னி காய்ச்சல், और जो बीमारी जो है எலி वो, காய்ச்சல், और चूहा की பூனை बीमारी, காய்ச்சல், और जो बिल्ली का बीमारी, ஃப்ளூ காய்ச்சல், और फ्लू जो बीमारी जो है எல்லாம் வரும். वो सब कुछ फैलेगा. அதுதான் ஆண்டவருடைய கோபத்துக்கு और அடையாளம். यही परमेश्वर क्रोध का चिन्ह है. மழை பெய்யற நேரம் பெய்யாது. और जो बारिश आना है वो समय नहीं आता है. वो பாம்பேல மழை பெஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? मुंबई में बारिश आकर कितना दिन हो चुका है? நீங்க தான் சொல்லணும். आपको ही बताना है. மழை பெய்யுதா? बारिश होता है क्या? பருவமழை பெய்யுதா? और सारी वर्षा सब कुछ होता है क्या? விவசாயிகள் சந்தோஷமா और இருக்காங்களா? खेती अच्छे से करते हैं क्या? எங்க தமிழ்நாட்டுல பெய்யல. हमारे तमिलनाडु में नहीं हुआ. விசுவாசி நிறைய விவசாயிகள் மரித்து बहुत போகிறார்கள். सारे किसान जो है खुदकुशी कर लेते हैं वहाँ पर. ஓ தேவ ஜனமே, वो परमेश्वर के लोगों, இந்த பூமி அந்தகாரத்துக்குள் और இருக்கிறது. ये संसार जो है अंधकार के अंदर है. ஒரு இருள் இந்த பூமியை एक மூடிக்கொண்டிருக்கிறது. अंधकार जो है घेरा हुआ है संसार को. ஹalleluya. हालेलुया. கடைசியா ஒரு பஞ்சம் வருது. अंतिम एक अकाल आता है. அது என்ன பஞ்சம் वो தெரியுமா? क्या अकाल जानते हैं क्या? ஆமோஸ் 8:11 சொல்லுகிறது, जो आमोस की पुस्तक 8वां अध्याय में लिखा गया இதோ है. தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். और देश के ऊपर अकाल को बेचने वाले समय आएगा. அது ஆகார குறைவல்ல, वो भोजन कमियों के बारे में नहीं लिखा गया ஜன है. குறைவும் அல்ல. और प्रजा की कमी के बारे में नहीं लिखा गया है. கர்த்தருடைய வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம். जो परमेश्वर के वचन ना मिलने वाले अकाल के समय आने वाला है. கர்த்தருடைய வசனம் கிடைக்க கூடாத जो பஞ்சகாலம். परमेश्वर के वचन ना मिले वैसे अकाल के दिन आने वाला है. அதனால நம்ம பிள்ளைகளை எல்லாம் இப்பவே வசனத்தை மனப்பாடமா பண்ண சொல்லுங்க. और इसलिए अभी से हमारे बच्चों को सब वचन को पाठ करने के लिए बोलिए. ஒரு நாள் வரும் பைபிளை தொடாத, தூக்காத, நடக்காதன்னு சொல்லுவான். और एक दिन बोलेंगे वचन को मत छू, चल मत, ऐसे बोलेंगे वो. இப்பவே அப்படிப்பட்ட காலகட்டத்துல வாழ்ந்து और अभी से वैसे समय जीवन बिता रहे हैं. அவன் சத்தமா கொட்டடிக்கலாம். और वहां से अच्छे से ड्रम्स बजा सकते हैं वो. நம்ம கொஞ்சம் பாட்டு பாட்டா நிப்பாட்டுமா. हम थोड़ा सा गीत गाते ही बोलते हैं रुको होकर कर. இது என்ன ஜனநாயகம் நமக்கு தெரியல. और ये क्या कार्य पता नहीं हमें. ஆனா ஜனநாயகம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. लेकिन सारे कार्य ऐसे ही चल रहा है. ஒன்றுமே அந்த டெமோக்ரசி பாலிசில போகல. और कोई डेमोक्रेसी में नहीं चलते हैं अभी. That means the end time has come. और इसका ये मतलब कि अंतिम समय बहुत निकट आ चुका है. வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சகாலம். और वचन ना मिलने वाले अकाल के समय. ஆமோஸ் 9:5 சொல்லுகிறது, जो आमोस की पुस्तक 9वां अध्याय 5वां वचन में लिखा गया है. சேனைகளின் கர்த்தராகிய நான் தேசத்தை தொட और सेनाओं के परमेश्वर यहोवा स्पर्श करते ही உருகி போகுமா. वो पृथ्वी जो है पिघलती है, इस तरह लिखा गया है. அவர் ரொம்பலாம் செய்ய வேண்டாம், ஒரு சின்ன விரலால அப்படி தேசத்தை தொட்டா போதும். और उन्हें ज्यादा कुछ करने की जरूरत नहीं, उंगली से स्पर्श करे तो काफी है. அது தேவனுடைய அக்கினி நியாய தீர்ப்புல உருகி போகும்.
போகும். परमेश्वर की अग्नि से लेकर पृथ्वी जो है पिघलने लगेगा. அவ்வளவு வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தர் அவர். और इतना सामर्थ्य सेना का यहोवा है वो. சேனைகளின் கர்த்தராகிய தேவன் தேசத்தை தொட அது உருகி போகும். और सेना के परमेश्वर यहोवा जो है संसार में छूते ही वो पिघल जाता है वो. குடிகள் எல்லாம் புலம்புவார்கள். और सारी जाति जो है वो रोने लगेंगे वो. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. और इसलिए वचन कहता है கர்த்தருடைய கண்கள் பாவமுள்ள அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर की दृष्टि जो है जो पापी देश में रखा गया है. ஆண்டவர் ஆனாலும் இரக்கமுள்ளவர். लेकिन फिर भी परमेश्वर दयालु है वो. அவர் சொல்றார் தாவீதின் கூடாரத்தை நான் எடுப்பிப்பேன். वो कहते हैं कि दाऊद की तंबू दोबारा खड़ा करूंगा मैं. ஜனங்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன். मैं अपनी प्रजा को पवित्र करूंगा. என் ஜனங்கள் மத்தியிலே இருக்கிற குறைபாடுகளை அப்புறப்படுத்துவேன். मेरी प्रजा के बीच में रहने वाली सारी कमियों को मैं दूर करूंगा. பாழாய் போகாதபடி என் वो ஜனத்துக்கு नाश நான் हुए बिना இரக்கம் செய்வேன். मैं प्रजा के लिए दया करूंगा அவர்களை சீர்படுத்துவேன். और मैं ठीक करूंगा. அவர்களை பரிசுத்தவான்களாய் விசுவாசிகளாய் நிறுத்துவேன். उन्हें पवित्र जन और विश्वासी बनाकर मैं खड़ा करूंगा. இன்றைக்கு விசுவாசிகள் தான் நாம். आज विश्वासी है हम सब. தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் நாம். परमेश्वर के द्वारा पवित्र किए गए हैं हम सब. இயேசுவின் நாமத்திலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். और यीशु के नाम से सब धर्मी बने हैं. ஆனால் நம்முடைய பாவம் தான் என்ன? लेकिन हमारा पाप क्या है? நமக்குள்ளே हमारे अंदर விசுவாசம் குறையும். विश्वास जो है कम होने लगता है ஜெபம் वो. குறையும். प्रार्थना कम होने लगता है. விசுவாசம் குறைய குறைய विश्वास कम होते होते ஜெபம் குறைய குறைய प्रार्थना कम होते होते நமக்குள்ள ஒரு பின்மாற்றம் வரும். जो हमारे अंदर पीछे हटने वाली स्थिति आता है. முந்தி செய்த பாவத்தை திரும்பி जो செய்வோம். पहले करते थे वो पाप दोबारा करना शुरू करते நம்ம हैं. விட்ட சில கிரியைகளை மறுபடி और செய்வோம். जो छोड़े हैं वो सारे कार्य दोबारा करना शुरू करते हैं. ஆனால் தான் ஆண்டவர் சொல்றார். और इसीलिए परमेश्वर कहते 1 हैं கொரிந்தியர் 5 6 7 8ல और पहला कोरिन्थियों 5वां अध्याय में लिखा गया है 6:8 में புளித்த மாவை புறம்பே தள்ளுங்கள். और पुराना जो कलप जो आटे को बाहर निकालने के लिए कहते हैं நம்ம वो. கிட்ட கொஞ்சம் புளித்த மா இருந்தா और थोड़ा सा कट्टा आटा कुछ होगा तो கொஞ்சம் கெட்ட சுபாவம் இருந்தா और थोड़ा सा बुरा सोच रहेगा तो நம்முடைய स्वभाव रहेगा तो நம்மை முழுவதும் அது கெட்ட மனுஷன் बिगाड़ देता है हमें. ஆகவே इसीलिए கெட்ட சுபாவங்களாகிய புளித்த மாவை जो बुरे स्वभाव जो है वो कट्टे புறம்பே आटे को தள்ளு. हमें दूर निकालना है. புறம்பே தள்ளு. उसे हमें दूर निकालना है. நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன கெட்ட சுபாவங்களை நம்ம அப்புறப்படுத்தணும். जो हमारे पास होने वाले सारे बुरे जो स्वभाव को दूर करना है. சின்ன பழக்கம் தானே. ये छोटा सा आदत जो है ये லேசா சிஸ்டர் பொடி போட்டு அப்படி லேசா உரிவேன். और ऐसे जो लेकर मैं करती हूँ मैं. சிலர் பாக்கு திம்பாங்க. और कुछ लोग जो है खाते हैं वो கொஞ்சோண்டு பாக்கு எடுத்து அப்படி வாயில போட்டு और थोड़ा सा खाकर பாக்குன்னா அது மயக்கம் கொடுக்குற பாக்கு. वो नशा देने वाला चीज है वो. கொஞ்சோண்டு தான் சிஸ்டர் லிக்கர் எடுக்கிறேன். ऐसे थोड़े से मैं लिकर लेती हूँ बोलते அது हैं கூட वो. ஃப்ரெண்ட்ஸ்க்காக. वो भी फ्रेंड्स के लिए पीता हूँ बोलते हैं. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை. वैसे फ्रेंड्स हमें जरूरी नहीं है. வாழ்க்கையை கரப்படுத்தாத. तेरे जीवन को दाग मत बचा. கொஞ்சம் தான். थोड़ा ही है. கொஞ்சம் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ். और थोड़ा बुरा दोस्त. அவங்க கிட்ட போகும்போது ஒரு நடவடிக்கையே மாறிடும். उनके पास जाते ही चाल चलन बदलने लगता है. சபைக்கு உள்ள வரும்போது அல்லேலூயா. और कलीसिया के अंदर आते समय हालेलुया. Praise the Lord. और प्रेज द लॉर्ड. வெளியே போனா ஒரே கேலி கிண்டல். और बाहर जाते ही मजाक सब कुछ करने लगते हैं. மாய்மாலமான வாழ்க்கை. ऐसे झूठी जीवन बिताना. ஒண்ணு பரிசுத்தமா வாழு. या तो पवित्र जीवन बिता இல்லனா துஷ்டனா போயிடு. या फिर दुष्ट होकर चले जा. ஆவியும் அனலுமா இருக்க வேண்டும். और आत्मा जो है वो भी अच्छा होना चाहिए. குளிரும் அனலும் இல்லாத வாழ்க்கை வாந்தி பண்ணி போடுவார் और கர்த்தர். ना गरम ना ठंडी ऐसे होगा तो परमेश्वर उल्टी कर देंगे. வெதுவெதுப்பான வாழ்க்கை இருக்க கூடாது. और ऐसे थोड़ा गरम रख के जीवन नहीं बिताना चाहिए ஒண்ணு हमें. உலகத்தோட உலகமா போயிரு. या फिर संसार के साथ मिल जा. இல்ல உலகத்தை விட்டுட்டு या தேவனோட फिर संसार பரிசுத்த को ஜீவியம் छोड़कर செய். परमेश्वर के साथ मिलकर पवित्र जीवन बिता. There is no in between way. और बीच में कोई मार्ग नहीं है उसमें. உனக்கு முன்னால ரெண்டே ரெண்டு வழிதான். और तेरे सामने सिर्फ दो ही मार्ग है. ஒண்ணு ஜீவ மார்க்கம். ये तो जीवन की मार्ग है அடுத்தது மரண या மார்க்கம். फिर मौत के मार्ग है वो. எது வேணும் நமக்கு? आपको क्या चाहिए? கொஞ்சம் புளித்தமா. और जरा खट्टा सा जो आटा जो है वो. பெண்கள் கிட்ட இருக்க கொஞ்சம் பொரணி. और स्त्री के पास जो है थोड़ा जो बोलना. கொஞ்சம் நல்ல நல்ல தூக்கம். और थोड़ा अच्छा नींद. ஜெபிக்க வேண்டிய நேரம் தூக்கம். और प्रार्थना करने वाले समय पर सोना. அடுத்தவங்கள பத்தி பேசணும்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா और இருக்கும். दूसरे लोग के बारे में बात करना जरा उन्हें इंटरेस्टिंग लगता है वो. நமக்குள்ள உள்ள ஜென்ம और சுபாவம். ये सब जन्म स्वभाव है ये. இந்த ஜென்ம சுபாவத்தெல்லாம் விடணும். और ये सारे जन्म स्वभाव को हमें छोड़ना है. அடுத்தவங்கள பேச வாய் வரும்போது இயேசுவே என் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு और சொல்லணும். दूसरे के बारे में बात करते समय बोलना है परमेश्वर मेरी जुबान को कंट्रोल कर दीजिए. ஹalleluya. हालेलुया. வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है 1 கொரிந்தியர் 5:11 और पहला कोरिन्थियों 5वां अध्याय 11 वचन में लिखा गया है. சபைக்கு வர்ற பிரதர்னு சொல்றோமே. और कलीसिया में आते हैं उन्हें भाई कहते हैं. சிஸ்டர்னு சொல்றோமே. और सिस्टर कहते हैं. அவங்களுக்குள்ள விபச்சாரக்காரன் இருக்க கூடாது. उनके अंदर व्यभिचारी जो है नहीं होना चाहिए. விக்கிர ஆராதனை இருக்க और கூடாது. मूर्ति पूजा करने वाले नहीं होना चाहिए. கொள்ளைக்காரன் இருக்க கூடாது. और जो लूटने वाले नहीं होना चाहिए. உதாசீனனும் வெறியனும் இருக்க கூடாது. வெறியன் வெறி கொள்றது. जो हत्या जो करते हैं वो. வெறி கொள்றது. जो लुचपन जो करते हैं वो. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, நீங்களும் நானும் ஜாக்கிரதையோடு வாழ வேண்டும். आपको और मुझे जो है सावधान जीवन बिताना है.
விசுவாசிகளாகிய நமக்குள்ள और विश्वासी हमारे अंदर இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்க கூடாது. और इस प्रकार के लोग जो है नहीं रहना चाहिए। நான் விசுவாசின்னு சொல்லிட்டு और मैं विश्वासी हूँ बोलकर என் இஷ்டப்படி வாழ்வேன்னு வாழ முடியாது. अपनी इच्छा के साथ जीवन बिताऊंगा इस तरह बोल नहीं सकते हैं। ஆண்டவரோட நெருங்கி வாழணும். परमेश्वर के निकट हमें जीवन बिताना चाहिए। நெருங்கி வாழும் பொழுது நம் परमेश्वर பாவ के निकट கரைகள் पहुंचने में நீங்கும். पाप के सारे दाग जो है दूर होने लगेगा। நம்ம வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகணும். जो हमारे जीवन में रूपांतर अनुभव होना चाहिए। நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். हमारे अंदर एक बदलाव आना चाहिए। அப்பதான் நம்மள கர்த்தர் விசுவாசின்னு और சொல்லுவார். तभी परमेश्वर में विश्वासी कहलाएंगे। அப்படிப்பட்டவர்களோடு நம்ம ஐக்கியம் வைக்க கூடாது. और वैसे लोग के साथ हमें संगति नहीं रखना चाहिए। சபைக்கு வந்தா அல்லேலூயான்னு பாடுவேன் और சிஸ்டர். कलीसिया आते ही हालेलुया करके गाते हैं बहन। அங்க போயிட்டு எனக்கு நண்பர்கள் வேற இருக்காங்க. और वहां जाते ही दोस्त मेरे लिए और है। அவங்களோட கொஞ்சம் ஜாலி அடிச்சுக்கிடுவேன். और उनके साथ जॉली हो जाता हूँ मैं। அந்த வாழ்க்கை மாய்மாலமானது. वो झूठी जीवन है वो। கர்த்தர் தெய்வம் என்றால் परमेश्वर यहोवा है तो அவரை தேடுங்கள். उन्हें ढूंढिए பயத்தோடும் डर के साथ நடுக்கத்தோடும் और कांपते हुए பரிசுத்தத்தோடும் पवित्रता के साथ। உங்க துர்க்குணத்தோடு அல்ல. आपके बुरे जो स्वभाव के साथ ஆண்டவர் नहीं। உன் ரகசிய வாழ்க்கையை பார்க்கிறவர். परमेश्वर आपकी गुप्त के जीवन को देखते हैं वो। அவருக்கு முன்பாக ஒன்றுமே மறைவா இல்லை. और उनसे छुपकर कोई कार्य नहीं है। நம்ம நினைப்போம் அப்பா அம்மாக்கு தெரியாம ஒரு பாவம் செய்றோம். हम सोचते हैं कि माता पिता को बताए बिना कुछ कार्य हम करते हैं। பாஸ்டருக்கு தெரியாம நம்ம செய்றோம். और फास्टर को बताए बिना कार्य करते हैं। பாஸ்டருக்கு என்ன தெரியவா போகுது? फास्टर को क्या पता थोड़ी लगने वाला है। இப்படி நம்ம நினைப்போம். इस तरह हम सोचते हैं। ஆனா கர்த்தரோ लेकिन परमेश्वर जो है அந்தரங்கத்தை பார்க்கிறவர். जो हमारे जो अंदर के कार्य को देखते हैं वो। ரோமர் 2:24 और रोमियो दूसरा अध्याय 24वां वचन। நாம் நடந்து கொள்கிற காரியம் जो हम चलने वाले मार्ग புறஜாதிகளுக்குள்ளே वो अन्य जाति के अंदर தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. जो परमेश्वर के नाम की निंदा होता है। சீ நீலாம் ஒரு கிறிஸ்தவளா? तू मसीह का व्यक्ति है क्या? நீலாம் ஒரு கிறிஸ்தவனா? तू मसीह का व्यक्ति है क्या? நான் उन्हें ரொம்ப உயர்வா मैं நினைச்சேன். तुझे ऊंचा समझा। சொசைட்டில கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்துவ போல और இருப்பாங்கன்னு सोसाइटी में जो है எதிர்பார்க்கறாங்க. मसीह के लोग मसीह की तरह रहेंगे इस तरह सोचते हैं वो। ஆனா நம்ம அப்படி வாழல. लेकिन वैसे हम जीवन नहीं बिताते हैं। நம்மகிட்ட சுயம் இருக்குது, जो हमारे पास यह है திமிர் இருக்குது, और थोड़ा pride और थोड़ा घमंड है। pride இருக்குது. और घमंड है जरा। நம்மகிட்ட நல்ல சண்டை போடுறதுக்கு விட்டா கோழி சண்டையை விட பயங்கரமா போடுவோம். और छोड़ते ही जो मुर्गी से बढ़कर हम लड़ सकते हैं। நல்லா ஆர்கியூ பண்ணுவோம். अच्छे से वाद विवाद करते हैं। விட மாட்டோம் हम சண்டையை. छोड़ते नहीं है। நான் யார்கிட்டயும் போறது இல்ல मैं சிஸ்டர். किसी के पास नहीं जाऊंगा बहन। வழியில வந்தாங்கன்னா விடுறது अगर वो இல்ல. मेरे पास आएंगे तो उन्हें छोड़ूंगा नहीं बोलते हैं। அவ்வளவுதான் சிஸ்டர். उतना ही बहन। தீமையை சகிக்க நமக்கு बुराई को பலன் सहन करने के लिए बल नहीं है। தீமையை சகிக்க பலன் இல்ல. बुराई को सहने के लिए बल नहीं है अभी நான் तक। முந்திலாம் அப்படிதான் இருந்தேன். और पहले हम लोग वैसे ही थे। யாராவது வந்தா சண்டைக்கு விடுறது இல்ல. और कोई झगड़ने के लिए आते हैं तो छोड़ते नहीं थे उन्हें। நியாயத்தை நிலைப்படுத்திடணும். और न्याय को वहाँ प्रकट करना है। ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், और एक दिन परमेश्वर बात நீ की है, நிலைப்படுத்த வேண்டாம், तुझे बताने की जरूरत நீ नहीं है, சண்டை போட வேண்டாம், तुझे झगड़ने की जरूरत नहीं है, ஏன்னா யுத்தம் என்னுடையது. क्योंकि युद्ध जो है मेरा है वो। நீ தீமையை என்ன மாதிரி சிலுவையில நான் சகிச்ச மாதிரி சகிக்க और जिस முடியுமா? तरह बुराई को मैंने क्रूस में सहा वो सहन कर पाएगा क्या? அப்பதான் நான் உணர்ந்தேன். और तभी समझे। ஒரு நாள் என்னுடைய சிஸ்டர்ல और एक भी मेरे साथ बहन जो है वो, என்னுடைய நாத்தனார் और उनकी சத்தியமான ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு वो सत्य के शब्द बोले थे इसलिए, கையில தட்டுல கை கழுவிட்டு और प्लेट में हाथ धोकर அப்படியே வந்து वैसे आए, என்ன பார்த்து मुझे देखकर அப்படியே உன் முகத்துல நான் போட்டுருவேன். ऐसे तेरे मुंह में डाल दूंगा बोले थे वो। நான் சிரிச்சிட்டே சொன்னேன், और हंसकर बोले ரொம்ப நல்லது, बहुत अच्छी बात है वो। என் அப்பன் இயேசு मेरे पिता यीशु, காரி உமிழ்ந்த और उनके पे थूके थे, உமிழ்நீர் அவர் முகத்தில் பட்டது. और एक थूक जो है उनके ऊपर लगा था। நீங்க கை கழுவுன தண்ணியை தானே आप जो ஊத்துறீங்க, हाथ धोए वही तो डालने वाले हैं। பரவாயில்ல ஊத்துங்க. आज चलेगा डाल दो बोले उन्हें। அந்த அம்மா அப்படியே நின்னாங்க वो கொஞ்சம் माँ நேரம். जी ऐसे थोड़ी देर खड़ी थी वो அவங்களால பேச முடியல. बात नहीं कर पाई। இன்னைக்கு ஓடி வந்து என் கையை பிடித்து आज கொடுத்தாங்க. तोड़कर मेरे हाथ पकड़ लेती है वो। நளினி கர்த்தர் உன்னை எங்கெல்லாம் கொண்டு और செல்கிறார். नलिनी तुझे परमेश्वर कहाँ कहाँ लेकर जा रहे हैं இன்று तुझे? வரை அவர்களுக்கு நான் என் அன்பை மாத்திரமே தெரிவிக்க கர்த்தர் உதவி और செய்தார். अभी तक उनसे प्रेम करने के लिए परमेश्वर मदद किए எந்த हैं। கசப்பும் எனக்கு कोई கிடையாது. कड़वापन नहीं है उन्हें। நாம் சுயத்துக்கு மறிக்க வேண்டும். और जो स्वयं के लिए मरना है हमें, நம்ம சுயம் மறிக்கணும். और स्वयं जो है मरना चाहिए वो। நம்ம செத்துட்டோம்னா நமக்கு எங்க மேட்டிமை இருக்குது? अगर मर जाएंगे तो कहाँ अभिमानी होगा? நம்ம செத்துட்டோம்னா நமக்கு எங்க ஈகோ இருக்குது? अगर मर जाएंगे तो कहाँ विरोध कर सकते हैं? நான்கிறது அழியணும். जो मैं जो बोलते हैं उसे मारना चाहिए हमें। அழிஞ்சிச்சுன்னா பிரச்சனையே अगर கிடையாது. वो नाश हो जाएगा कोई प्रॉब्लम नहीं நம்ம है, யார்கிட்டயும் ஃப்ரீயா பேச और முடியும். किसी से अच्छे से बात कर पाएंगे। தீமையை மாத்திரம் சகிக்கிறதுக்கு பலன் और கேட்கணும். उसे बुराई को सहन करने के लिए बल पूछना है परमेश्वर के पास। அந்த கொஞ்ச நேரம் தீமையை சகிச்சா वो थोड़े समय बुराई को सहन करेंगे तो கர்த்தர் அவன் இருதயத்துல பேசுவார். परमेश्वर उसके मन में बात करने लगते हैं। ஒரு நாள் ஒரு லெக்சரர் இருந்தாங்க. और एक बार जो टीचर थे वो அவங்க பஸ்ல ஏறும் போதெல்லாம் बस में चढ़ते समय, அதே காலேஜ்ல படிக்கிற பிள்ளை और वही कॉलेज में पढ़ाई करने वाली लड़की பார்க்காத மாதிரி திரும்பிக்கிடுவா. वो देखे बिना ऐसे मोड़ लेती है वो, ஏன்னா அவன் முந்தின ஸ்டாப்ல ஏறுறா. क्योंकि उसके पहले स्टॉप में चढ़ती है वो। அவங்கள பார்த்தா எந்திரிச்சு விஷ் பண்ணி இடம் கொடுக்கணும். उन्हें देखते ही विश करना है और जगह देना है
बैठने இப்படி நாட்கள் போய் और கொண்டிருந்துச்சு. ऐसे जमाना चल रहा था। அந்த மேடம்க்கு ரொம்ப வருத்தம் वो தான். मैडम जो है वो दुख थी वो, சரி பரவாயில்ல. ठीक है चलेगा। ஒரு நாள் பயங்கர மழை. और एक दिन बहुत बारिश होने लगा। அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாப்ல தான் वो दोनों இறங்குவாங்க. एक ही स्टॉप में उतरना था उन्हें। அந்த பிள்ளைட்ட கொடை இல்ல. वो लड़की के पास छतरी नहीं था। அப்ப அந்த மகளை பார்த்து அந்த तो मैडम மேடம் देखकर वो मैडम बोलने लगी, அன்பு மகளே प्रिय लड़की நீ என்னோடு வா, तू मेरे साथ आ, மழையில் நனையாதே. ऐसे बारिश में तू मत भीग। தன் கொடை அந்த மகளுக்கு ஷேர் वो பண்ணா. अपनी छाता जो है शेयर करने लगे आपस அவள் में। இருதயம் குத்துண்டது. उसकी मन वहाँ छिदा गया वहाँ पर। கண்ணீரோடு சொன்னா, वो आंसू के साथ बोलने लगी, மேடம் அநேக நாள் मैडम अनेक दिन உங்களை பார்க்கும் போதெல்லாம் आपको देखते समय நான் இடம் கொடுக்கணுமே என் முகத்தை और திருப்பிக்கிடுவேன். जगह देना है बोलकर मुंह फेरते थे, ஆனா இன்றைக்கு लेकिन आज கிறிஸ்துவின் அன்பை जो मसीह के प्रेम को நீங்க आप வெளிப்படுத்திருக்கீங்க. प्रकट किए हैं, மன்னித்துக் கொள்ளுங்க. आप क्षमा कर लीजिए। I'm so sorry. और बहुत क्षमा मांगते हैं वो। அநேக நேரம் अनेक समय கொஞ்ச நேரம் நம்ம தீமையை சகிச்சோம். और थोड़े समय बुराई को हम सहन करेंगे तो கர்த்தர் நமக்காக எழும்புவார். परमेश्वर हमारे लिए उठेंगे वो। அவன் இருதயம் குத்துண்டவன். उसकी मन वहाँ छिद जाएगा, நம்மிடத்திலே வந்து वो हमारे पास आकर பாதத்தில் விழுந்து जो पाप में गिरकर मन्निपु चरणों में केट्टुबड़ी गिरकर चाहिए। वो क्षमा मांगने के लिए परमेश्वर मदद करेंगे। ரோமர் 2:16 और रोमियो दूसरा अध्याय 16 वचन, அந்தரங்க பாவங்களை जो व्यक्तिगत की पाप को भीतर के கர்த்தர் पाप को நியாயம் தீர்க்கிறவர். परमेश्वर न्याय करते हैं वो। நமக்குள்ளே हमारे अंदर வெளியே ஒரு மனுஷன், और बाहर एक मनुष्य உள்ளே ஒரு और மனுஷன். अंदर भीतर एक मनुष्य होता அந்த है, வாழ்க்கை இருக்க கூடாது. वो जीवन नहीं होना चाहिए। வெளியேயும் உள்ளேயும் ஒன்னாதான் இருக்கணும். और बाहर अंदर सब एक जैसा होना चाहिए। இருதயத்துல மாய்மாலமற்ற வாழ்வு और இருக்கணும். मन में एक झूठा जीवन नहीं होना அந்த चाहिए। இருதயம் சுத்தமா இருக்கணும். वो हृदय जो है साफ सुथरा होना அந்த चाहिए। இருதயத்துல பொய் இருக்க கூடாது. उसमें झूठ नहीं होना चाहिए हृदय में। அது ஒண்ணே நீயே ஏமாற்றிக் मतलब கொள்வதற்கு अपने आप சமம். को फंसाने का समान है वो। எவ்வளவு நாள் நீ உன்னை ஏமாற்ற और முடியும்? कितने दिन अपने आप को हम धोखा दे सकते हैं? நீ உன்னை ஏமாற்றி வாழ वो முடியாது. अपने आप को धोखा देकर जीवन नहीं बिता सकता है। நம்முடைய அந்தரங்க பாவங்கள் ஒரு நாள் और வெளியரங்கமாகும். गुप्त के पाप एक दिन जरूर प्रकट होगा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। கிறிஸ்தவர்களாகிய நாம் और मसीह के लोग जो हम हैं, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை पवित्रता அடைந்து के ऊपर पवित्रता जो पाते தேவனை हैं, சந்திக்க ஆயத்தமாக परमेश्वर को வேண்டும். दर्शन करने के लिए तैयार होना चाहिए हमें। ஜெபமின்மை பாவம், और प्रार्थना के बिना रहना पाप है, விசுவாசமின்மை பாவம், और विश्वास के बिना रहना पाप है। நன்மை செய்ய தகுதி இருந்தும் நன்மை செய்யாதிருப்பது பாவம், जो भलाई कर सकते हैं जो नहीं करते हैं वो पाप है। தீய நோக்கம் பாவம். और बुरे विचार जो है पाप है वो। தீய நோக்கத்தோடு நீ வெளிய நன்மை செய்யற மாதிரி செஞ்சுட்டு உள்ள ஒரு தீய நோக்கம் வச்சிருப்பனா அதை கர்த்தர் और பார்க்கிறார். बाहर भलाई करते हुए अंदर बुरा विचार करते रहेंगे तो पाप है वो। சொற்களின் மிகுதி பாவம். और बोलती जो बचा वो पाप है वो। நான்லாம் கடவுளுக்குள்ள வந்த பிறகு मैं जो परमेश्वर के अंदर आने के बाद எனக்கு புரிய ஆரம்பிச்சது. मुझे समझने लगा, நம்ம வீண் வார்த்தைகள் ऐसे பேசக்கூடாது. गलत शब्द नहीं बात करना चाहिए हमें, கெட்ட வார்த்தைகள் और பேசக்கூடாது. बुरे शब्द जो है नहीं बोलना चाहिए हमें। வார்த்தை ரொம்ப முக்கியம். और हमारा शब्द जो है बहुत जरूरी है वो, அது விலையேற பெற்றது. वो बहुमूल्य है वो, அது முத்துக்கு சமம். और मोती का समान है वो। அத சும்மா நம்ம தெருவுல போடக்கூடாது. वैसे हमें रोड पे नहीं डालना चाहिए उसे, அத பன்றிகள் முன்னால போடக்கூடாது. वैसे सुअर के सामने हमें नहीं डालना चाहिए उसे। ஓ சொற்களின் மிகுதியினால் और शब्द के कारण பாவம் இல்லாமல் போகாது. पाप के बिना नहीं जाएगा वो। நீதிமொழிகள் 10:19, और नीति वचन की पुस्तक 10वां अध्याय 19वां वचन में लिखा है। யாக்கோபு 1:26-27, और याकूब की पुस्तक पहला अध्याय 26वां वचन தன்னை 27वां பக்தி वचन, உள்ளவன் என்று சொல்லியும் जो अपने आप को भक्ति बोलकर भी அவன் நாவடக்கம் இல்லாதிருந்தால் वो जबान कंट्रोल किए बिना रहेगा तो அவன் தன் இருதயத்தை தானே வஞ்சித்துக் கொள்கிறான். उसके मन को अपने आप धोखा दे लेता है वो। அவனுடைய பக்தி மாயமாயிருக்கும். उसकी भक्ति जो है झूठा होगा, That is not the real belief. उसमें जो है सच्चा विश्वास नहीं है उसके भक्ति இல்ல, அது अंदर, भक्ति एक सच्चा கிடையாது. भक्ति नहीं है उसके अंदर। கர்த்தருடைய பக்தி உள்ளவன் நாவை அடக்குவான். जो भक्ति करता है परमेश्वर अपनी जबान कंट्रोल करता है वो। நீங்க தேவனோட உறவாடி பாருங்க. आप परमेश्वर के साथ बात कर देखिए, அந்நிய பாஷை அதுக்கு தான் கொடுக்கப்படுது. और अन्य भाषा में इसीलिए दिया जाता है। அந்நிய பாஷை பேசுகிறவன் எவரும் जो अन्य भाषा बात करने वाला हर एक व्यक्ति தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். परमेश्वर के साथ गुप्त रीति से बात करता है वो। அந்நிய பாஷை जो अन्य भाषा जो है பரலோக பாஷை, वो स्वर्गीय भाषा है वो। தேவனோடு ரகசியங்களை பேசுற பாஷை. परमेश्वर के पास राज को बात करने वाला भाषा है वो। அப்படினா இந்த பூமியில இருக்கிற பிசாசோ அசுத்த வல்லமைகளோ அசுத்த ஆவிகளுக்கு அது புரியாது. और इसके संसार में रहने वाली बुरी आत्मा कोई समझ नहीं पाएंगे उस भाषा को। நம்ம அந்நிய பாஷையில பேசும்போது अन्य भाषा बात करते समय பிசாசுக்கு புரியாது. शैतान को नहीं समझेगा, பிசாசுக்கு அது ஒரு அக்கினி மாதிரி और இருக்கும். शैतान में अग्नि के समान लगेगा। ஹalleluya. हालेलुया। அதுக்கு தான் अनेகரை ஆவிக்குள்ள அபிஷேகம் பெறும் பொழுது அந்நிய பாஷை பேசுறதுக்கு திடப்படுத்துறோம். और इसलिए अनेक लोग जो है अभिषेक पाते समय अन्य भाषा बोलने के लिए दृढ़ करते हैं அது उन्हें। அற்பமா என்னதுங்க? उसे तुच्छ मत समझिए। என்ன கடபடான்னு பேசுறாங்க? और ये क्या गड़बड़ गड़बड़ बात कर रहे हैं, ரிபி 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 ரபலா பது ரூபியா அப்படி और பேசுறாங்க. रिबी रिबी करके बात करते रहते हैं। அது அப்படிதான். वैसे ही है वो, அது ஃபூலிஷா தெரியும். वो हर पागलपन नजर आता रहेगा, ஆனா அதுல அவ்வளவு பெரிய ரிச்னஸ் இருக்கு. लेकिन इसमें इतना बड़ा है भाग्य है उसमें। ஆண்டவர் என்னெல்லாம் ட்ரெயின் பண்ணிருக்காரு. और परमेश्वर मुझे उसमें ट्रेन किए हैं ஒரு उसमें। நாள் பாண்டிச்சேரியில இருந்து ஒரு அம்மா 1000க்கு மேல பிசாசு வந்திருந்தது. और एक बार पांडिचेरी से बहन जी
कीजिए जो उसके 1000 के ऊपर शैतान था उसके अंदर। ஆவியானவர் எனக்குள்ள இருந்தனால சொன்னாரு, परमेश्वर मेरे अंदर थे इसलिए बताने लगे मुझे। அதுக்குள்ள இருக்கிற ஆவி வாயாடி பிசாசு. उसके जो अंदर है वो बहुत बोलती है वो शैतान। அது கைய வைத்து அடிச்சதுன்னா உன் வீட்ல இருக்க அத்தனை பேரையும் அடிச்சு எல்லாத்தையும் தூள் கிளப்பிரும். अगर हाथ उठाकर मारने लगेगा तेरे घर में सारे लोग को मारकर नाश कर देगा। அவ்வளவு மூர்க்கமான ஆவி அது. और इतना बुरा शैतान है उसके अंदर। ஆண்டவர்ட்ட கேட்டே ஒண்ணா ரெண்டா ஆண்டவரே? परमेश्वर को पूछा 1 है या 2 है पूछे। ஒன்னு ரெண்டு இல்ல, वो बोले 1 2 नहीं है, ஆயிரக்கணக்கா குடி இருக்கு. 1000 गुना उसके अंदर है। ஒரு மனுஷிக்குள்ள ஆயிரக்கணக்கான பிசாசு एक இருக்கலாம், स्त्री के अंदर 1000 शैतान हो सकता है லட்சம் கூட இருக்கும். और 1 लाख भी हो सकता है। அறிந்து கொள்ள வேண்டும். इस कार्य को पता लगाना है हमें। ஆவிக்குரிய மனுஷனா மனுஷியா இருந்தா நீ அறிந்து கொள்ள अगर முடியும். आत्मिक जन बनकर रहेंगे तो पता चल जाएगा वो कार्य। ஆனா எனக்கு அழகா ருசியா சமைக்கும். लेकिन अच्छे से खाना सब बनाती है वो। அப்படிப்பட்ட பொம்பளை. और वैसी स्त्री थी वो। நான் அந்நிய பாஷை பேசினா ரெண்டு காதையும் பொத்திக்கிடும். और अन्य भाषा बोलती कान बंद कर लेती थी वो। ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், முதலே அவ வாயை கட்டு, அவ கையை கட்டு. और परमेश्वर पहले बता दिया कि मुंह बंद कर दे, उसका हाथ बांध ले। இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசின் வாய்களை கட்டுகிறேன். और यीशु मसीह के नाम से बुरे जो आत्मा के मुंह को बंद करते हैं। இயேசுவின் நாமத்திலே அதற்குள்ள இருக்கிற மூர்க்க ஆவியின் கரங்களை கட்டுகிறேன். और यीशु मसीह के नाम से उसके हाथ को बांधते हैं। அது கையை வச்சு ஒண்ணும் செய்ய वो முடியாது, हाथ लेकर कुछ नहीं कर पाया, வாயை வச்சு ஒண்ணும் செய்ய वो अपने முடியாது. मुंह से भी कुछ नहीं कर पाया। இயேசுவின் நாமத்துல கட்டிட்டோம்னா और यीशु के नाम से उसे बांध देंगे तो நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்ட போங்க. अब भरोसा करना है तो कीजिए, नहीं तो फिर நான் मत कीजिए। கண்ணால हम பாத்துருக்கேன், अपने आंखों से देखे हैं वो कार्यों को। வாய் ரெண்டு உதட அதால திறக்க वो முடியாது. अपने मुंह को जो खोल नहीं पाई वो அது வாயை இப்படி வச்சுக்கிடும், ऐसे मुंह ऐसे बंद कर लेती है वो। அப்படிங்கும் वैसी करती है वो, அப்படிங்கும், वैसी करती है। இழுத்து இழுத்து பாக்கும், बार बार खींच कर देखती है वो, ரெண்டு உதட பூட்டிடும், लेकिन दोनों जो लिप्स है वो बंद हो जाता है அதால वो திறக்க முடியாது. खोल नहीं पाती है वो। அப்புறம் தான் அதுக்கு ஜெபம் उसके பண்ணுவேன். बाद में उसके लिए प्रार्थना करते थे। ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு और प्रार्थना खत्म होते ही அது 2 மணி நேரம் எந்திரிக்கவே वो எந்திரிக்காது. 2 घंटा उठती ही नहीं थी वो। அது டீப்பா அது டிசெப்ஷனுக்குள்ள அது वो டீப்பா गहराई के போய் अंदर चले जाती है वो। அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தண்ணியை தூக்கி இயேசுவின் ரத்தம் தெளிப்பேன். और उसके बाद 2 घंटे के बाद पानी छिड़कते थे उसके बाद यीशु के लहू बोलकर எழும்போம். उठती है। அம்மா माँ நிறைய பேர் வந்தாங்க, ऐसे बहुत लोग आए थे வாயெல்லாம் கட்டிட்டாங்க, और मेरे मुंह सब बांध दिए थे वो। நிறைய பேர் வந்தாங்க, और बहुत सारे लोग आए थे என் கையெல்லாம் சங்கிலியில और கட்டிட்டாங்க. मेरे हाथ सब बांध दिए वो। அப்பதான் எனக்கு और புரிஞ்சது, तभी मुझे समझ में आया, நான் விண்ணப்பம் பண்ணின பொழுது जब विनती करते हैं वो समय கர்த்தர் தம்முடைய மல்டிட்யூட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அனுப்பி परमेश्वर बहुत गुना अपने दूतों को भेजकर அது வாயையும் கரத்தையும் கட்டி उसके போட்டாங்க. मुंह और उसके हाथ को बांध दिए। ஹalleluya, हालेलुया ஹalleluya. हालेलुया। என்ன நம்புறீங்களா நம்பலையா? भरोसा करते हैं या नहीं करते ஒரு हैं? மாதிரி என்ன பாக்குறீங்க? अब अजीब से देख रहे हैं यहाँ पर। ஆண்டவர் சொன்னார், ஒரு மாசம் இந்த பொம்பளைய வச்சுக்க, परमेश्वर कहते हैं 1 महीना इस लड़की औरत को तो रख ले, உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் நான். तुझे ट्रेनिंग देना है मुझे, ஆனா உன் குடும்பம் முழுவதையும் ரத்தத்துக்குள்ள கவர் பண்ணிட்டே இரு. लेकिन तेरे पूरे परिवार जो है लहू के अंदर तू घेर ले। நான் யார்கிட்டயும் ஒண்ணும் சொல்லல, और பிள்ளைகள் किसी को பயந்து कुछ போயிடும். बताया नहीं थी ताकि बच्चे डर जाएंगे इसलिए। ஒரு நாள் ரொம்ப உபவாசத்துல உட்கார்ந்து एक இருக்கிறேன், दिन से उपवास प्रार्थना में बैठे थे அம்மா டீ கொண்டாங்க, और वहाँ टी लेकर आओ। அது நல்லா டீ டேஸ்டா वो अच्छे போடும், से चाय अच्छे से बनाती அந்த है वो। பேய் நல்லா ருசியா தான் वो சமைக்குது. शैतान अच्छे से बनाती है खाना सब। போட்டு என் கொண்டாந்துச்சு, எனக்கு वो लेकर आई, தள்ளி நின்னுச்சு, ऐसे दूर खड़ी थी वो நான் மறந்துட்டேன் அது பிசாசு பிடிச்சது. और भूल गई थी कि शैतान पकड़ा था उसे। ஏமா பயப்படுறேன், டேபிள் மேல வச்சிட்டு போ, और बोले क्यों डर रहा है, टेबल पे रखकर जा। இப்படி நிச்சு, वो ऐसे की இப்படி நிச்சு. और ऐसे की। அம்மா வச்சிட்டு போ, டீ தானே बोले கேட்டேன். रखकर जा, चाय तो मांग रहे थे तुझे। டீ வந்து டொக்குன்னு டேபிள்ல और வச்சு चाय जो है रखने लगी जोर से வேகமா வெளியே போச்சு. और दोबारा तेजी से बाहर निकली। திடீர்னு ஒரு பெரிய பனைமரம் விழுந்த மாதிரி சத்தம். और अचानक बड़ा एक जो खजूर का पेड़ नीचे गिरा वैसा बजने लगा। கிச்சன்ல ஓடி போய் பாக்குறேன், ऐसे किचन में जाकर देख रहे थे, அது பாம்பு மாதிரி நெளியுது. वो सांप की तरह वहाँ पर नाचने लगी। டீ கொடுத்துட்டு போனாங்க, என்ன ஆச்சு वो ஆண்டவரே? चाय देकर गई, क्या हुआ परमेश्वर वहाँ पर? நான் இப்ப ஒண்ணும் செய்யலையே. अभी तो मैंने कुछ नहीं किया। அப்ப ஆண்டவர் சொன்னார், और तो परमेश्वर प्रकट किए, நீ உபவாசித்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் तू उपवास प्रार्थना करते समय என் அக்கினி உன்னை मेरी சூழ்ந்திருக்கும், अग्नि तुझे घेरा हुआ रहता है वो। அதுதான் என் மகிமையின் பிரசன்னம். और वही मेरी महिमा का प्रशंसा है वो। அவ வந்து அந்த மகிமைக்குள்ள கர்த்தருடைய அக்கினிக்குள்ள வந்து அந்த டீயை வைக்கும்போது परमेश्वर की अग्नि के अंदर वो टी को रखते समय என்னை சூழ்ந்திருந்த தேவ மகிமை அவளை जो मेरा தொட்டது. घेरा हुआ था परमेश्वर की महिमा उसे छूने लगा। அந்த அக்கினி அவளை தொட்ட वो உடனே अग्नि से छूते ही பிசாசால நிக்க वो முடியல. शैतान वहाँ ठहर नहीं पाया। ஒரு நாள் ஒரு பெரிய விஜிபி செல்வராஜ் என்ற ஒரு பெரிய பணக்காரர் और உண்டு. बीजेपी सर्वराज का बड़ा धनी व्यक्ति है वो। என் மகனுடைய கல்யாண கார்டை கொடுக்கிறதுக்கு நான் போறேன். और मेरे बेटे शादी का कार्ड देने के लिए वहाँ पर गए थे ஆவியானவர் சத்தம் எனக்கு और கேக்குது, परमेश्वर आत्मा जी का आवाज वहाँ प्रकट हुआ, நீ முழங்கால் படியிட்டு तू घुटने टेक कर। விக்கிரக ஆவியை, जो मूर्ति पूजा की आत्मा வேசித்தன और ஆவிகளை, वैश्य की जो आत्मा பொல்லாத ஆவிகளை और दुष्ट आत्मा கட்டி उसे बांध कर செபித்து तू प्रार्थना कर கடந்து போ. तू जा। ஆண்டவர்ட்ட கேட்டேன், நான் ஊழியத்துக்கு पूछे, போலே ஆண்டவரே, परमेश्वर मैं सेवा के लिए तो नहीं जा रही हूँ, நான் போறது கார்டு கொடுக்கிறதுக்கு. मैं कार्ड देने के लिए जा रही हूँ वहाँ पर। ஆனா ஒய் வாட்னு கேட்க கூடாதுன்னு लेकिन तू சொல்லிருக்காருல, क्या नहीं पूछ, मत पूछ, परमेश्वर बोले हैं। அப்படியே முழங்கால் போடு. और वैसे ही वहाँ पर घुटने टेके। ஏசப்பா நீங்க எது சொன்னாலும் சரிதான். यीशु अब जो बोलते हैं सही है वो। இயேசுவின் நாமத்துல और यीशु के नाम से விக்கிரக ஆவிகளை, जो मूर्ति पूजा को பொல்லாத வேசித்தன और दुष्ट ஆவிகளை, जो वैश्य की आत्मा को अंधकार वल्लमेகளை, और अंधकार के सामर्थ को, अंधकार के सामर्थ உம்முடைய को நாமத்திலே கட்டுகிறேன். आपके नाम से बांधते हैं। அலகா துருபி கலகட
துருபிம்ம கௌனிமிலா அப்படி என்ற அந்நிய பாஷையில और इस तरह अन्य भाषा में बात करने लगे, பேசிட்டு போனேன். ऐसे बात करके गए। ஆனா அந்த அவர் என்ன சொன்னார் தெரியுமா? वो क्या बोले पता है क्या? அம்மா என்ன பார்க்கும் போதெல்லாம் நான் சாப்பிடுன்னு சொல்லும் போதெல்லாம் எங்க மீட்டிங்ல நீங்க சாப்பிட और மாட்டேங்கிறீங்க. माँ जी खाना खाने बोलते हैं, हमारी मीटिंग में खाते नहीं है, इस तरह बोले वो। ஏன்னா காதுல ஆண்டவர் பேசுவார். क्योंकि कान में जो है परमेश्वर बात करते हैं। நான் ஊழியம் செஞ்சு முடிக்கும்போது கர்த்தர் சொல்வார் ருசிகரமான ஒன்றையும் தொடாதே. और सेवा करते परमेश्वर कहते हैं कि कोई स्वादिष्ट खाना मत छू, परमेश्वर कहते हैं। அடுத்த ரூம்ல பிரியாணி கமகமன் மணக்கும். और बाजू में बिरयानी जो है अच्छे से खुशबू आता है वहाँ से। பாயாசம் மணக்கும். और जो खीर जो है उसका भी खुशबू आता है। ஆண்டவர் என் வாயை கட்ட சொல்லிடுவாரு. लेकिन परमेश्वर मुंह जो है बंद करने के लिए कहते हैं वो। मैं बोलती हूँ தோத்திரம் பாஸ் और பிரதர். स्तुति करते हैं ब्रदर। என்னால சாப்பிட முடியாது. मैं खाना खा नहीं सकती हूँ। Now I am अभी in fasting. अभी जो है उपवास में है। தயவு செய்து என்ன आप மன்னிச்சுக்கங்க. कृपया करके क्षमा कर இப்படியாக दीजिए। அநேக நாள் தப்பிச்சுக்கிட்டு ऐसे अनेक दिन वहाँ से बच रहे थे அன்னைக்கு அவர் பிஏட்ட சொல்லிவிட்டார். और उसने अपने पीए को बोलकर இந்த भेजे அம்மா वो। கார்டு கொடுக்க வந்தாங்க. और ये माँ जी अगर कार्ड देने के लिए आएगी நானும் तो என் மனைவி சாப்பிடாம और உட்கார்ந்து इनकी पति जो है भूखे बैठे रहेंगे वहाँ எங்களோட पर। கட்டாயமா சாப்பிட்டே तो हमारे ஆகணும். साथ जरूर उन्हें खाना खाना है। கை நினைச்சா நான் கார்டு வாங்குவேன். अगर वो हाथ भिगाएंगे तो मैं कार्ड लूंगा। ஆண்டவரே என்ன மன்னியும். मैं बोला परमेश्वर क्षमा कीजिए। இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாரு. और इस तरह कंडीशन दे दिए हैं। விஜிபி செல்வராஜ் அண்ணாச்சி இப்படி போட்டாரு. और बीजेपी सेल्वराज भाई इस तरह कंडीशन डाल दिए हैं। சரி அவங்க வீட்ல போனா ठीक है, उनके घर पे गए ஆப்ப இடியாப்பம் இருக்கு. और वहाँ आपम जो रखा गया था वहाँ पर। சாப்பிடலன்னா கார்டு வாங்க மாட்டாங்களா? अगर खाना नहीं खाएंगे तो कार्ड नहीं लेंगे वहाँ से। ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லி சாப்பிட்டு तो यीशु स्तुति बोलकर वहाँ पर खाना खाए சாப்பிட்டு முடிச்ச உடனே கார்டை வாங்கினாரு. और खाना खाते हुए कार्ड ले लिए। அவருக்கு ரொம்ப वो சந்தோஷம். बहुत खुश हो गए। வரும்போதெல்லாம் ஃபாஸ்டிங் தப்பிச்சிருவீங்க. तो हर एक समय आते ही फास्टिंग बोलकर बच जाती थी। தப்பிக்க கூடாதுன்னா இன்னைக்கு இப்படி நான் பிடிச்சுக்கிட்டேன். और नहीं बचना है इस तरह आज पकड़ लिए इस तरह। நான் ஒண்ணும் சொல்லல. मैंने कुछ नहीं बताया। அவர் சொன்னார் என் அண்ணன் இருக்காங்க वो बोले சந்தோஷம். मेरे भाई जो है बहुत खुशी की बात அவர் है, வீட்ல கீழ தான் இருக்கார் கார்டு वो கொடுத்துறலாம். नीचे ही है, कार्ड दे देंगे। சரின்னு சொல்லி நான் கீழ போனேன். और ठीक है बोलकर नीचे அவர் गए வயது மூத்தவர். और बहुत अच्छा बड़े थे वो। கார்டு கொடுத்த உடனே அவர் சொன்னார் वो कार्ड देते ही बोलने लगे எங்க வீட்ல சாப்பிடுங்க. जो हमारे घर में खाना खाइए। நான் சொன்னேன், ஒரு வயிறு இருக்கு. मैं बोला एक ही पेट है, ரெண்டு வயிறு இல்ல. 2 पेट नहीं है। வேணா காஃபி கொடுங்க. चाहे तो कॉफी दे दो, அது அரை கப் கொடுங்க. वो भी आधा कप दे दीजिए। உடனே அங்க இருந்து வேலைக்கார அம்மா वो வந்தாங்க. तुरंत वहाँ से नौकरानी जो आई பார்க்க वहाँ से நல்லா அழகா இருந்தாங்க. अच्छा खूबसूरत दिख रही थी वो। டீயை கொண்டு வந்து வச்சாங்க. वो चाय आकर रखी, வைக்கிற விதத்துல எனக்கு தெரிஞ்சு वो போச்சு. रखते ही मुझे पता चल गया। அப்படி வச்சாங்க. वो ऐसे रखे ஆஹா तो लगा पता चला என்னமோ உள்ள கிடக்குது. कुछ तो अंदर है, இது என்னமோ கிடக்குது. कुछ तो उनके अंदर है। இதுக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஆவிய நிதானிச்சிருச்சு. और ये हमारे अंदर जो आत्मा है उसे जांच लिया उसने। நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியாண்ட பிசாசு நிதானிக்குது. हमारे अंदर पवित्र आत्मा है, वो शैतान जो है जांचता है वो। அதுக்குள்ள இருக்க அசுத்த ஆவிய நான் நிதானிச்சிட்டேன். उसके अंदर जो अशुद्ध आत्मा था उसे हम लोग जांच लिए நானா ஒண்ணு நினைக்கல. और मैं कुछ सोचा नहीं இப்ப वहाँ நம்ம पर। கார்டு கொடுக்க अभी வந்திருக்கோம். जो है कार्ड देने के लिए आए பிசாசை हैं, டீல் பண்ண वो வந்திருக்கோம். शैतान को डील करने थोड़ी आए हैं। சத்தம் கேட்டாம உட்கார்ந்துக்கிட்டேன். ऐसे चुपचाप बैठ गए, ஆனா கொஞ்ச நேரத்துல लेकिन थोड़ा समय में அது வந்து டீ வச்சிட்டு वो போன आकर छाया रखकर जाने के बाद தலைமுடியெல்லாம் விரிச்சு उसके बाल से फैलाकर அப்படி ஒரு ஆட்ட वह ऐसे नाच खिलाकर என்ன துரத்த வந்துட்டியா நீ? तो मुझे भगाने के लिए आ गई क्या? அட பாவி நான் கார்டு கொடுக்க தான் வந்தேன். मैंने सोचा कार्ड देने के लिए आया வெளிய போய் ஆடுன்னு ஆடி और बाहर जाकर नाच कर அத்தனை வேலைக்காரரை அடிச்சு और सारे नौकर जो सबको मार कर டிரைவர்ஸ் எல்லாம் ஓடி வந்து பிடிக்க और ड्राइवर सब दौड़ कर आकर पकड़ने लगे அந்த பல்லெல்லாம் உடைச்சு और उनके दांत सब दौड़ कर அது ஒரு கோலத்துல நிக்குது. वो ऐसी खड़ी थी वो। அப்பதான் எனக்கு தெரிஞ்சது तो भी समझ में आया எவ்வளவு உண்மையுள்ள தேவன் நம் தேவன். कितना सच्चा परमेश्वर है हमारे। நான் வெளியே வந்த और बाहर आए, ஒரு ஆயில் எப்பவும் என் பேக்ல இருக்கும். हमेशा तेल जो है बैग में होता है वो அதை எடுத்துக்கொண்டு நான் वो செபித்து लेकर प्रार्थना किए அந்நிய பாஷையில अन्य भाषा में பேச பேச ऐसे बात करते அது என்ன करते பார்த்து முறைச்சுக்கிட்டே वो मुझे இருந்துச்சு. देखकर घूरने लगा நான் அதை பார்த்து முறைச்சு और मैं उसे देखकर घूरने लगा। இயேசுவின் நாமத்துல உனக்கு கட்டளையிடுறேன். यीशु के नाम से आज्ञा देते हैं। இந்த மகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருடையது. इस बेटी का शरीर प्राण आत्मा जो है परमेश्वर का है How वो। dare you are devil? और तुझे कितना हिम्मत है शैतान, Go away in the name of तो निकल Jesus. जा यीशु के नाम से। I command you in मैं the तुझे name of आज्ञा देता हूँ यीशु Jesus. के नाम से, Now you get away. तू निकल जा। அது அப்படியே விழுந்தது. और वैसे गिरा वो नीचे ரொம்ப நேரம் எழும்பல. और बहुत समय उठा नहीं। அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தண்ணியை தெளிச்சு और फिर यीशु मसीह लहू से जो पानी அந்த छिड़कने लगे பிசாசு அவளை விட்டு वो நீங்கி. शैतान उससे निकल गया। அப்பதான் அந்த செல்வராஜ் ஐயா और சொன்னாரு तभी सिल्वराज भाई जो है बोलने लगे वो, இப்ப எனக்கு புரியுதுமா अभी मुझे समझ में आ रहा है ஏன் உபவாசம் तू பண்றீங்க. क्यों उपवास करती है। இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. और ये परमेश्वर जो आपको दिए है अनुग्रह है நான் वो। சொன்னேன் ஊழியக்காரரா இருக்கும்போது तो बोले है सेवक है उस समय पर எந்நேரம் வயித்தை நிரப்பிக்கிட்டு அலைய முடியாது. जो हर एक समय पेट भरकर हम घूम नहीं सकते हैं। எப்ப உபவாசம் பண்ணணுமோ और जब उपवास करना है வயித்து வாயை கட்டினா தான் और मुंह और पेट बांधेंगे तभी ஜனங்களுக்கு விடுதலை. लोगों को छुटकारा मिलेगा। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। சகோதரரோட பகை இருக்க கூடாது. और भाइयों के साथ जो है बैर नहीं रखना चाहिए हमें, மேட்டிமை இருக்க கூடாது. घमंड नहीं होना चाहिए। ஆவிக்குரிய மேட்டிமை நமக்கு வரவே आत्मिक கூடாது. घमंड कभी हमारे पास नहीं आना चाहिए பிறனை அவமதிக்க और கூடாது. दूसरों को तुच्छ नहीं समझना है இதெல்லாம் हमें। கர்த்தர் அருவருக்கிற ये सब காரியம். परमेश्वर ग्रहण करने वाले कार्य है। சகோதரனோட பகை வச்சா और भाइयों के साथ बेरी रखेंगे तो நம்மள கொலைபாதகன்னு வேதம் சொல்லுது. जो हमें हत्यारा है परमेश्वर कहते हैं। நீ கொலையே செய்ய अगर வேண்டாம். तो खून करने की जरूरत नहीं है ஒரு உன் சொந்த சகோதரனை நீ பகைச்சா போதும். और तेरे खुद के भाई को तो बेर रखेगा तो काफी है। So we have to be very
very careful. बहुत सावधान रहना है हमें। Christian life is not a bed of roses. और मसीह का जीवन जो है इस तरह गुलाब के साथ चलने जीवन नहीं है वो। நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் ரோஜா படுக்கை அல்ல. और मसीह का जीवन जो है जो गुलाब के काट में से सोने वाली जीवन नहीं है वो। ஜாக்கிரதையோடு வாழ வேண்டிய வாழ்க்கை. और सावधान जीने वाला जीवन है वो। हालेलुया. हालेलुया। எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்ற வாழ்க்கை அல்ல. और कैसे भी जीवन बिता सकते हैं वैसे सोचने वाली जीवन नहीं है वो। இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற திட்டங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். और ऐसे ही जीना है परमेश्वर कुछ योजना को हमें दिए हैं। யோவான் 3:15 சொல்லுகிறது. और यूहन्ना 3:15 वचन में लिखा गया है। பகைக்கிறவன் और जो भाई को बैर करता है மனுஷ கொலைபாதகன், वो मनुष्य हत्यारा है, इस तरह लिखा गया है। உனக்கு ஒருவேளை உங்க அண்ணே உனக்கு ப்ராப்பர்ட்டியை சரியா பிரிச்சு கொடுக்கலையா? अगर तेरे भाई तेरे लिए ज्यादा ठीक से बांट कर नहीं दिया क्या? உனக்கு கசப்பு வேண்டாம். तुझे कड़वापन नहीं रखना है, மன்னிச்சிரு. उसे क्षमा कर दे। உனக்கு ஒருத்தன் பில்லி சுனியா வச்சானா? और तेरे लिए कोई जाल जोड़ा करता है क्या? இயேசுவின் நாமத்துல மனப்பூர்வமா மன்னிச்சிரு. और यीशु के नाम से पूरे मन से क्षमा कर दे। உனக்கு பரலோகம், तुझे स्वर्ग मिलेगा, உனக்கு பரலோகம், तुझे स्वर्ग मिलेगा। பாவம் तेरे மன்னிக்கப்பட்டது. पाप जो है क्षमा किया गया பிறருடைய है। பாவத்தை மன்னிப்பது போல கர்த்தர் உன் பாவங்களை और மன்னிக்கிறார். जिस प्रकार तू दूसरों के पाप को क्षमा करते हैं वैसे परमेश्वर आपके पाप को क्षमा करेंगे। மன்னிக்கிறவனுக்கு மன்னிக்கப்படும், जो क्षमा करते हैं उनके लिए क्षमा किया जाता है, மன்னியாதவனுக்கு பாவம் மன்னிக்கப்படாது. और जो क्षमा नहीं करते हैं उनके पाप क्षमा नहीं किया जाएगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசினார். और एक बार परमेश्वर बात किए, இப்போ अभी உனக்கு तुझे விரோதமா तेरे विरोध में பில்லி சுனியம் பண்ண, जादू टोना करने के உனக்கு लिए விரோதமா போராடின तेरे विरोध में जो लड़ते हैं எல்லாரையும் வருஷப்படுத்தி மன்னிச்சிரு. और सब लोग को लाइन बनाकर तुझे क्षमा कर दे उन्हें, பேர் பேரா சொல்லி தேவ சமூகத்துல மன்னிக்க. और नाम लेकर सबको क्षमा कर दे। இந்த மனிதன் எனக்கு விரோதமாய் செய்த இந்த பாவத்தை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மன்னிக்கிறேன். और यह मनुष्य जो मेरे विरोध में ये कार्य किए हैं नजरी यीशु मसीह के नाम से क्षमा करता हूँ बोल அதை दे। மறந்து போக எனக்கு उसे உதவி भूलने செய். के लिए परमेश्वर मदद किए। அந்த சத்ருவை நேசிக்க உம்முடைய वो அன்பை शत्रु को எனக்கு प्रेम करने के लिए आपके अनुग्रह को दीजिए உம்முடைய पिता, அன்பினால் என்னை நிரப்பு. आपके प्रेम से मुझे भर दीजिए। இந்த ஜெபம் கர்த்தர் செய்ய और ये प्रार्थना जो है परमेश्वर मुझे करने के लिए बोले। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் தேசத்திலும் परमेश्वर देश में தூக்கு நூலை வச்சிட்டு நியாயம் वो பார்க்கறார். धागा रखकर जो है परमेश्वर देखते हैं। தூக்கு நூல்னா என்னன்னு தெரியுமா? तो क्या जानते हैं क्या आप? ஒரு கட்டடம் கட்டும்போது और एक इमारत बांधते समय बिल्डिंग बांधते समय டிவியேட் ஆயிருக்க கூடாது. यहाँ वहाँ नहीं हिलना चाहिए। वो தூக்கு நூலை வச்சு அந்த वो கட்டடம் धागा रखकर देखते हैं, वो அத வச்சு பாப்பான். वो रखकर देखते हैं। எங்கயாவது சரியா பூசுமானா இல்லனா और ठीक से कहीं सीमेंट नहीं लगाए रहेंगे அந்த तो இடத்தை உடைச்சு கரெக்ட்டா वो பூசு. जगह तोड़कर फिर से बनाते हैं। அப்படி ஆண்டவர் தூக்கு நூலை और வச்சு वैसे உடனே परमेश्वर என்னை धागा लेकर பார்க்கறார். आपको और मुझे देखते हैं। நம்ம கிட்ட हमारे पास சின்ன வேறுபாடு एक இருந்தாலும் छोटा सा कुछ फायदा होगा फिर भी அத கர்த்தர் பாப்பார். उसे परमेश्वर देखते हैं। அதை அறிக்கை செய்து விட்டு उसे விடுங்க. कबूल कर हमें छोड़ देना இன்னைக்கு चाहिए। நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டிய आज நாட்கள். आपको और मुझे तैयार होने वाला समय है ये। ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? जो परमेश्वर कहते हैं शब्द क्या है देखिए, விழித்திருந்து ஆயத்தமாயிருங்கள். जागकर हमें तैयार होना है, விழித்திருந்து हमें जागकर ஆயத்தமாயிருங்கள். तैयार होना है। உங்கள் அறைகள் கட்டப்பட்டதா ताकि இருக்கட்டும். इमारत जो है बंधा हुआ रहने दो, உங்கள் விளக்குகள் எரிகிறதா ताकि दीवर இருக்கட்டும். जो है जलने दो उसे। எனக்காக காத்திருங்கள். अब मेरे लिए इंतजार करो, நான் எந்த சமயமும் வரலாம். मैं कभी भी आ सकता हूँ। விழித்திருக்கிறவராய் காணப்படுகிறவர்கள் जो जागने वाले जो है वो பாக்கியவான்கள் धन्य है, என்று கர்த்தர் इस சொல்லுகிறார். तरह परमेश्वर कहते हैं। ஹalleluya. हालेलुया। அவர் வருகிற நாளையோ நாளிகையோ நாம் அறியவில்லை. जो परमेश्वर कभी आएंगे हम जानते नहीं हैं। மார்க் 13ஆம் அதிகாரம் जो मरकुस के पुस्तक 13 अध्याय 31ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை 31 से लेकर 36 वचन तक लिखा गया 5 முறை है। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், और 5 बार वहाँ पर यीशु मसीह कहते हैं ஆயத்தமாயிருங்கள், तैयार हो जाओ, ஆயத்தமாயிருங்கள், तैयार हो जाओ, விழித்திருங்கள், आप जागते रहो, விழித்திருங்கள். आप जागते रहो। 5 முறை ரிப்பீட் वहाँ பண்றார். 5 बार वहाँ पर रिपीट करते हैं। நாளை கர்த்தர் வருகிற நாளை நீங்கள் அறியீர்கள். जो परमेश्वर आने वाले दिन को आप जानेंगे, எப்பொழுது வந்தாலும் அவர் சன்னிதானத்தில் காணப்பட और जब भी आने परमेश्वर के चरणों में इंतजार करने, விழித்திருந்து आप ஆயத்தமாகுங்கள். जागते हुए तैयार हो जाओ। அதைதான் கர்த்தர் மீண்டும் और वही சொல்லுகிறார். परमेश्वर दोबारा कहते இந்த हैं, வார்த்தைகளை கர்த்தர் और शब्द को ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष करेंगे இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। ஆமென். आमेन। ஆமென். ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया।